என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. போற்றுதலுக்குரிய மருத்துவர் டாக்டர் துளசிதாஸ் அவரது பெருமைக்குரிய துணைவியார் ஹரிணி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற பல்வேறு மருத்துவர்கள், பெரியோர்கள், அவர்களது உற்றார் உறவினர், நண்பர்கள், என்னோடு வருகை தந்திருக்கிற புகழ்பெற்ற சொற்பொழிவாளர் திருவாரூர் நகைச்சுவை நாவலர் சண்முக வடிவேல் அவர்கள், என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய துணைவியார், ஏதோ அவசரத்தில் மறந்துட்டு நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன நடக்குங்கிறது அது பெரிய விஷயம். நல்ல வேளை டயத்தில் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். டாக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு நண்பர் டாக்டர் துளசிதாஸ் அவர்கள். தொழில் முறையில் பெரிய வெற்றி பெற்றால் அது மட்டும் போதாது, வாழ்விலே சில நல்ல பணிகளை, உண்மையான தேடலை வெளிப்படுத்துகிற, அதற்கு தன்னை நெறிப்படுத்துகிற ஒரு சிறந்த மனிதர். அவர்களையும் சொன்னாப்புல, இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை அதனுடைய ஆண்டு விழான்னு சொன்னால் இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் 10 கோடி பார்க்குறது எப்படின்னு தான் எல்லாரும் செய்யணும். அதான் ஒரு முறை, பொதுவாக அப்படி தான் செய்கிற வழக்கம். ஆனால் அதை தாண்டி மனிதன் தன்னை கடைத்தேற்றிக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி சிந்திப்பதற்கு நான் கூட சொன்னேன், இது ஒரு ஆஸ்பத்திரியில் பேசுகிற தலைப்பு இல்லை டாக்டர், அதில் வேறு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஏன் படம் காட்டுறார். ஏன்னா பேச்சாலும் அறுக்கிறான் அப்படிங்கிறத இதை விட சிம்பாலிக்காக வேறு யாரும் காட்டவே முடியாது. ஆப்ரேஷன் தியேட்டர்லேயுமா எங்கள் படம், அங்கேயும் நாங்கள் ஆப்ரேஷன். அப்படி அவருக்கு ஒரு ஆர்வம், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய குடும்பமே அப்படி ஒரு ஆர்வமுடைய குடும்பமாக இருக்கிறார்கள். இன்றைக்கி எல்லாருடைய மனமுமே பொருள் சார்ந்தது. கொஞ்சம் வால்யூம் குறைக்கலாம், வால்யூம் கூட இருக்குது, வால்யூம் குறைச்சிங்க. நான் அந்த ஆஸ்திக சமாஜம்னு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய கிளாஸ்மேட் அவங்களுடைய துணைவியார் என்னை பார்த்தாங்க. நான் கேட்டேன், அவர் வரலையா அப்படின்னு கேட்டேன். ஆஸ்திக சமாஜத்தில் நான் ராமாயணம் சொல்லிகிட்டு இருந்தேன், வரலையான்னு கேட்டேன். அவர் இதுக்கெலாம் வரமாட்டார்னாங்க, ஏதோ பாவம் பண்ணுற மாதிரி இதுக்கெலாம் அவர் வரமாட்டார் அப்படின்னாங்க. ஏன் இல்லை, வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அந்த அம்மா அதோடு நிறுத்தியிருக்கலாம். நீங்கள் அவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னாங்க. இந்த உலகத்திலேயே புத்தி கெட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் புத்தி சொல்ல போகிறது தான். ஏன்னா புத்தி சொல்ல போனால் தான் நமக்கே அது ஸ்டாக்கு பத்தாதுங்கிற விவரம் தெரிய வரும். ஸ்டாக் ரொம்ப சவுண்டு இன்னும் குறைக்கணும், இந்த ஹாலுக்கு இது ஜாஸ்தி சவுண்டு, கொஞ்சம் குறைக்கணும் சவுண்டு. நான் சொன்னேன், சரி நான் எப்போ வரணும்னு சொல்லுங்கம்மா, நீ முடிஞ்சால் நாளைக்கு வாங்க சார். சரி நான் நாளைக்கு வேணால் ஒரு 10-10:30 மணிக்கு மேலே வரேன் அப்படின்னு. நீங்கள் வரதா இருந்தால் வீட்டுக்கு காலம்பர 6 மணிக்குள்ளே வரணும்னாங்க. எங்கள் புத்தி சொல்கிறதுக்கு 6 மணிக்கு முன்னாடியே போவான். திருப்பதி கோயிலுக்கு வேணால் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துச்சி போவான். புத்தி சொல்கிறதுக்கு ஒருத்தன் குளிச்சு ரெடியாகி காலம்பர 5 மணிக்கு இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறது என்னம்மா சொல்கிறீங்க? 6 மணிக்கு அவர் கடை திறக்க போயிடுவாருங்க, பிஸ்னஸில் இப்போ ரொம்ப பெரிய ஆள், பிஸ்னஸை விட மாட்டார், அதனால் நீங்கள் 6 மணிக்குள்ளே வாங்க. சென்னு காலில் குளிச்சுட்டு ரெடியாகி நானும் போய் அவர் வீட்டுக்கு கதவை 5:30 மணிக்கு தட்டுறேன். 5:30 மணி கதவை வா வா வா, ஒன்று டிவியில் பார்க்குறேன், பத்திரிகையில் பார்க்குறேன்னு, ரொம்ப பெரிய ஆளாயிட்டு எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்டு, காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, வேறு ஒன்றும் இல்லை, எதையாவது கொடுத்து என்னை வெளியே தள்ளணும், அப்போ தானே அவர் கடை திறக்கிறதுக்கு போக முடியும். அதனால சொல்கிறார், என்ன சாப்பிட்றேன் அப்படின்னார். எதுவும் சாப்பிட்றதால 8:30 இட்லி சாப்பிட போகிறேன். 8:30 நான் இங்கே இருக்க மாட்டேனே, கடைக்கு போயிடுவேனே அப்படின்னார். அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியல. அந்த அம்மா என்னமோ புத்தி சொல்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போனால் அவரோட புத்தியை வாங்கிக்கிற மாதிரியே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்தேன். சரி வேறு அடித்தா ஒரு மாதிரி சொல்லணும் இல்லையா, அப்படி சொன்னேன். இப்படியே இருந்தால் எப்படிற, எப்போ பார்த்தா பணம் அலையிற, நாளைக்கு செத்துக்கிட்டு போய் எங்கிட்ட போவேன், யோசிச்சியா நீ, சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா? அவன் சொன்னான், எங்கே வியாபாரம் நல்லா நடக்குமோ அங்கே தான் போகிறதா இருக்கணும். எங்கே மேலேயும் போய் கடை போடுற ஐடியாவில் இருக்கிறான், கடை தேடுற ஐடியாவில் இல்லை, கடை போடுற ஐடியாவில் இருக்கிறான். சார், இந்த வேர்ல்டு இஸ் என்டையர்லி ஆஃப்டர் மணி. எல்லாமே பணத்தின் பின்னாடி தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மத்தியில் நான் என்னுடைய மனசே மந்திர சாவியில் 2 வார்த்தை எழுதியிருப்பேன். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். இந்த பொருள்ங்கிற சொல் 2 அர்த்தத்தில் வரும். மீனிங்னு ஒன்று, பணம்னு ஒன்று. தமிழில் அறம் பொருள் இன்பம். பொருள்னா பணம்னு ஒரு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் எப்படி தான் அர்த்த காம மோட்ச, அர்த்தங்கிறது 2 வகையிலையும் வரும். அர்த்தனா மீனிங், இன்னொன்று செல்வம்னு ஒரு பொருள் உண்டு.
அப்போ என்னன்னு கேட்டால், மனிதன் தன்னுடைய உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் வேண்டும். ஏன் வாழுகிறோம் என்ற வாழ்க்கைக்கான பொருளையும் கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு ஆன்மீக தேடல். அது எல்லாருக்கும் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் அறிமுகம் சொல்லும்போதே ரொம்ப அழகாக சொன்னார். கடவுளை எல்லா ரிலிஜனும் தேடுது, எல்லா மனிதர்களும் தேடுவார்கள். காட்டுமிராண்டிகளாக காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட கடவுள்னா என்ன அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு இருப்பார்கள். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அவங்கவுங்க எதை தோணுகிறதோ அது ஒரு கடவுள்னு பின்பற்றுவார்கள், ஒரு நம்பிக்கையோடு ஒன்றை பின்பற்றுவார்கள். ஆனால் அதில் 2 பர்பஸ் இருக்கு. ஒன்று, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு ஃபெய்த் அதை உண்டு பண்ணி கொண்டு அந்த கடவுள் மூலமாக சில விஷயங்களை பெற வேண்டி இருக்கிறது. ஆயுள், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், அப்புறம் நிறைய நோய் வராமல் இருக்கணும், சிக்கல் வராமல் இருக்கணும், துன்பம் வராமல் இருக்கணும், கஷ்டம் வரும்போது காப்பாற்றணும், பரீட்சையில் பாஸ் பண்ண வைக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைக்கணும், மெடிக்கல் சீட் வாங்கி, இதெல்லாம் கடவுளுக்கு எவ்வளோ வேலை வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம பணம் செலவு பண்ணாமே மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுக்கணும். இப்படி நிறைய வச்சுருக்குறோம். கடவுள்கிட்ட என்னென்ன கேட்குறதுன்னு கோரிக்கைகள் கேட்பதற்காக அப்படின்னு நிறைய வச்சுருக்குறோம். இது ஒரு பக்கம். இது ஃபெய்த் அடிப்படையில் கேள்வி மூலமாக நம்ம கேட்பது, இறைவனிடத்தில் தேவைகளை கோரிக்கைகளை முன்வைப்பது. இது எல்லா மதங்கள்லையுமே உண்டு. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இன்றைக்கி வேணால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மதங்கள்லேயும் உண்டு. ஆக்சுவலாக புத்த மதம் இதற்கு எதிராக உருவானது. வரலாற்று உண்மை. புத்த மதம் இதற்கு எதிராக உருவாச்சு. ஆனால் எல்லா ஊர்கள்லையும் புத்தருக்கு கோயில் கட்டி இதே வேலை பார்த்தாங்க. புத்தருக்கு விளக்கேற்றி வைப்பாங்க, புத்தருக்கு ஊதுவத்தி வைப்பாங்க, புத்தர்த்தையும் கோரிக்கை வைப்பாங்க. எங்களுக்கு நீ நல்லபடியாக இதை நடத்தி கொடுக்கணும், அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு புத்தர் ஒரு கடவுளானார். ரொம்ப ஆழமாக பார்த்தா கடவுளை பற்றி அதிகம் பேசாதவர் புத்தர். அவர் நாஸ்திகர்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுளை பற்றி அனாவசியமாக பேசாதீங்க அப்படின்பா. நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி ஏன் இப்படி அனாவசியமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறவர் புத்தருடைய கான்செப்ட். ஒரு கடவுளுக்கு உரிய பியூரிட்டியோடு வாழ்ந்தவர் புத்தர், கடவுளை பற்றி பேசாதவர். ஆனால் என்ன நடந்து போச்சு, அவர் கடவுளுங்கிற பகுதியை பேசலேன்னு பின்னாடி வந்தவங்கலாம் அந்த இடம் வேக்கண்ட்டாக இருந்தது பாருங்கள், புத்தரையே கொண்டு போய் வச்சுட்டாங்க. எங்களுக்கு யாருக்காவது மணி அடிக்கணும், நாங்கள் யாருக்காவது கற்பூரம் கட்டணும், யாருக்காவது ஊதுவத்தி கொளுத்தணும், யாரும் ஆப்பிள்லையா உனக்கு கொளுத்துவோம், நீ உடலையா ஒன்றை கொளுத்துவோம். நீங்கள் மத குருமார்களுக்கு ஒரு பெரிய சிக்கல், ரொம்ப அறிவுரை சொன்னால் அவனையே கொளுத்திடுவாங்க. இது பெரிய சிக்கல் தானே உங்களுக்கு. பின்னால் புத்தர் தப்பிச்சுட்டார், எல்லாத்தையும் சொல்லி இல்லி பார்த்தார். பின்னாடி அவர் படமே போட்டு மாலையை போட்டு அவருக்கு ஊதுவத்தி கொளுத்தி அப்படியே ஆக்கிட்டாங்க, அவரை கடவுளை ஆக்கிட்டாங்க, அந்த இடத்த அப்படி நிரப்பிட்டாங்க. ஸோ இது ஒரு வகையான வழிபாடு. இன்னொன்று கேட்டால் இந்த சர்ச், தேடுதல். நான் யார், எங்கேருந்து வந்தேன், எனக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, கடவுளுங்கிறது வெளியே தான் இருக்கா, இந்த ஐடலில் தான் இருக்கா, இதுக்கு டெம்பிளுக்குள்ளே தான் இருக்கா, இந்த ரிலிஜனுக்குள்ளே தான் இருக்கா, அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கொண்டே போவது. சீக்கர்ஸ், அவர்கள் உண்மையை தேடுகிறவர்கள். இந்த 2 குரூப் அப்படிங்கிறது என்றைக்குமே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதில் எது சரிங்கிற கேள்வி அபத்தமான கேள்வி. ஏன்னா ஒருவருக்கு எது சரியோ அது இன்னொருவருக்கு சரியாக இருக்காது. ஒருவருக்கு எது பொருந்துமோ அது இன்னொருவருக்கு பொருந்தாது. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒன்று தான் பொருந்தும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கு ஒன்று பொருந்தி இருக்குது, நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இன்னொருத்தர் போகிற பாதை தப்பு, இன்னொருத்தருடைய அணுகுமுறை தப்புன்னு முட்டாள்தனமாக பேசக்கூடாது. நமக்கு அதுக்கு உரிமை கிடையாது. அவங்க அதற்காகவே உருவாக்கப்பட்டு வருகிறார்கள், அவர்கள் அதற்குரிய தன்மையோடு வருவார்கள். அதனால் நாம் போய் அனாவசியமாக அதில் போய் தலையிட வேண்டாம். இதை கூட என்னுடைய கட்டுரையில் எழுதியிருப்பேன். நான் பயணிப்பது குதிரை என்று சொல்ல எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் பயணிப்பது குதிரை என்பதோடு நிறுத்த வேண்டும். அடுத்தவன் பயணிப்பது கழுதை என்று பேசக்கூடாது. ஐ ஹவ் நோ ரைட். நான் பயணிக்கிறது குதிரை, நீ கழுதையில் வர்றேன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம வேலை இல்லை. ஏன்னா அது கழுதையாக இருக்கா, குதிரையிலேயே உயர்ந்த மாடலாக கூட இருக்கலாம், உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அது மிகச்சிறந்த குதிரையாக இருக்கலாம், நீ பார்த்துருக்க மாட்டேன். நீ பார்த்த குதிரையை வச்சுக்கிட்டு அது குதிரை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அது குதிரையிலே ரொம்ப உயர்ந்த ஜாதி குதிரையாக கூட இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். அதனால் நாம் இன்னொருவரை பற்றியோ இன்னொரு விஷயங்களை பற்றியோ கமெண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது எஸ்பெஷலி ரிலிஜனில் நல்ல பழக்கமே கிடையாது. இறைவனை பற்றிய தேடுதலில் அந்த வார்த்தை ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. நான் கூட என்னுடைய கட்டுரையில் ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். ஒரு படகுல கப்பலில் சில பேர் போயிட்டு இருந்தாங்க. இந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த கேப்டன் சொல்கிறாரு, இது இன்னொரு 6-7 மணி நேரம் ஆகும் இந்த கப்பல் புறப்படுறதுக்கு, நீங்கள் வேணால் போட் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போகிறவங்கலாம் போயிட்டு வரலாங்கிறாரு. ஒரு 4-5 பேர் போட்டை எடுத்துக்கிட்டு இப்படி போனாங்க. ஒரு பழைய தீவு மாதிரி ஒன்று தெரிஞ்சது, உள்ளே போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போனாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் அந்த போட்டில் எப்படி போனவங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணுறவங்க, ஒரு வகையில் தன்னுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க. அவங்க போய் அங்கே போய் பார்த்தா அந்த தீவில் இருக்கிற பழங்குடி மக்கள், அவங்களுக்கு என்னத்தையும் ஒரு எருமை மாடு தலை மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அவன் சாமி கும்பிட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான்.
இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ கடவுள்னா என்னன்னு தெரியாமல் பண்ணுற, உனக்கு வழிபாடுன்னா என்னன்னு தெரியாமல் பண்ணுற, என்ன நீ இப்படி முட்டாள்தனமாக இப்படிலாம் சாமி கும்பிடுற, அப்படிலாம் கும்பிடக்கூடாது, சாமி கும்பிட்றதா இருந்தால் இந்த மந்திரம் சொல்லணும், இப்படி சொல்லணும்னு சொல்லி இவங்க பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா பிரச்சாரம் பண்ணுற பழக்கம் உள்ளவங்க இல்லை, அதனால் இப்போ பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப மரியாதையாக கேட்டுக்கிட்டாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே இதுக்குள்ளே நேரம் ஆகி போச்சு. மறுபடியும் போட்டில் ஏறினாங்க, வந்து கப்பலில் ஏறினாங்க, கப்பல் புறப்பட்டது. கப்பல் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நடுக்கடல்ல ஒரு 4-5 பேர் நடந்து வந்தான். எது கடல்ல நடந்து வந்தான் வெறும்னு. கிடுக்கிடுன்னு இந்த கப்பலில் மேலே ஏறினான். மேலே ஏறி நேராக இவனுங்க கிட்ட வந்து, நீங்கள் ஒரு மந்திரம் கற்றுக் கொடுத்தீங்களே அது மறந்து போச்சுன்னா. ஏன்னா அது சொல்கிறதுக்கு இப்படியாடா வர்றது, நடுக்கடலில் நடந்து வரீங்க, மேலே ஏறி வந்து என்கிட்ட சொல்கிறீங்க மந்திரம் கற்றுக் கொடுத்த மறந்து போச்சுன்னு சொல்லி. அது சரி, இப்போ எதுக்காக வந்தீங்க? இல்லை அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க மறந்து போச்சு, நாங்கள் மறுபடியும் கற்றுக்கலான்னு தான் வந்தோம். நீ இப்போ கடலில் நடந்து வந்தியே, எப்படா வந்தேன்? நாங்கள் எங்கள் சாமியை எங்கள் மந்திரத்தால் கும்பிட்டு வந்தோம். இவன் சொன்னான், எங்கள் சாமிக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லை, அதனால் தொடர்ந்து நீங்கள் அதையே கும்பிட்றது பெட்டர், அனாவசியமாக நீங்கள் என் சாமியை கும்பிட்டு வீணாக போகாதீங்க, நான் போட்டு இல்லாமல் போக முடியாதுன்னா. போட்டு இல்லாமல் என்னால் போக முடியாது அப்படின்னா. இது ஒரு வேடிக்கை கதை தான், ஆனால் அதுக்குள்ளே மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு. அவரவர் இறையவர் குறைவீலர். நம்மாழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார், யார் சாமியும் குறைச்சல் இல்லைப்பா. ஏன்னா அவங்க கடவுளை ஒரு கோணத்தில் பார்த்துருப்பாங்க, அதனால் யாருடைய கடவுளையும் பழித்து பேசாது, இழித்து பேசாது, அவரவர் இறையவர் குறைவீலர் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்மாழ்வார். ஆனால் அந்த நம்மாழ்வார் பேர் சொல்லியே சமய சண்டை போடுறவங்க இருக்கிறான். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதுதான் என்ன கொடுத்தாலும் அதை வச்சு சண்டை போடணும் முடிவு பட்டால் சண்டை போடுவோம். அதில் கடவுள் ரொம்ப பிரச்சனைக்குரிய நபராக போயிட்டார். எல்லாரும் சண்டை போடுறதுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டார். உண்மை அது அல்ல. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நிஜமாக கடவுளை அனுபவித்தவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சண்டை போட மாட்டான். கடவுளை பற்றி கேள்விப்பட்டவன் சண்டை போடுவான், கடவுளை பற்றி எவனோ சொன்னதை இரவலாக தெரிஞ்சு வச்சவன் சண்டை போடுவான். நிஜமாக கடவுளை அனுபவித்தவன் ஒரு நாள் கூட சண்டை போட மாட்டான். ஏன் சண்டை போட மாட்டாங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா தன்னை தவிர இன்னொருத்தன் இருக்கிறான்ற எண்ணம் வந்து அவனோட சண்டை போடணுன்ற நினைப்பு வந்தாலே அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். கடவுளுங்கிறது என்னன்னா, எனக்கு அந்நியமாக நான் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது, எல்லாமே அதுக்கு உட்பட்டது, எல்லாமே கடவுளோடு சம்மந்தப்பட்டது. நான் டெக்னிக்கலாக சொல்லிட்டு போகிறேன், வேணா வீட்டில் போய் யோசிங்க. ஏன்னா அந்த ஒரே நாளைக்குள்ளே என்னால் எல்லாம் சொல்ல முடியாது. நான் நீ சண்டை வரும், நான் ஒரு பிரிவு நீன்னு ஒரு பிரிவு சண்டை வரும். எனக்கு நான் என்பதும் இல்லை, நானிலிருந்து பிரிந்த நீ என்பதும் இல்லை. ஏன்னா நானும் நீயும் இணைந்தது தான் கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டா சண்டை போடுறதுக்கு யார் இருக்கா? இதை புரியறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கார். ஒருத்தர் கீரை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒருத்தர் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறார், ஒருத்தர் மாட்டு கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறார், ஒருத்தர் ஆசிரமத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கிறார். அவர் இப்படி மோவா கட்டையில் கை வச்சுக்கிட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கிறாரு. பகவான் ரமணர் இப்படி உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான், அவன் வந்து கேட்டவன் இங்கிலீஷ்காரன். சி எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஹியர், எவ்ரிபடி அப்படி கூட சொல்ல, சி அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். அவர்கிட்ட வந்து கேட்குறான், அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர், வை யூ ஆர் சிட்டிங் ஐடில், நீ மட்டும் ஏன் சும்மா உட்காந்துருக்கிற அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்குறான். அவன் வந்து நின்ன உடனே ஒரு அப்படியே பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தார். அவன் இதை கேட்க விரும்புகிறான்னு தெரிஞ்சு எப்படின்னாரு, when others are working, why you are sitting idle, நீ ஏன் பேசாமல் உட்காந்துருக்கிற அப்படின்னு. இவர் பதில் சொன்னார், because there is no others, because there is no others. இதை சுலபத்தில் விளங்கிக்க முடியுமா? நான் நீ என்ற பிரிவு இருந்தாதான் பேதத்துக்கே வாய்ப்பு உண்டு. நான் நீ என்ற பிளவும் இல்லை பேதமும் இல்லை என்று புரிந்து கொண்ட ஞானி யாரோட போய் சண்டை போடுவான்? பிகாஸ் there is no others. பயங்கரமான விஷயம். இந்த உலகத்தில் அதர்ஸ்னே ஒன்று கிடையாதுப்பா, எல்லாமே நான் தான். நான் தான் என்ன? நான் தான் பரமாத்மா. எல்லாமே கடவுளுக்கு அந்நியமாக ஒன்று இருக்க முடியாது. இந்த ரியலைசேஷன் வந்துட்டா அவன் யாரோடய போய் சண்டை போடுவானே? ஸோ கடவுளை பற்றி கேள்விப்பட்டவன் சண்டை போடுவான், ஆனால் கடவுளை உண்மையில் உணர்ந்தவன் ஒருபோதும் சண்டை போட மாட்டான். இன்னைக்கு இந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது. இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மனித பிறவியில், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் சரியானபடி பயன்படுத்தி கொண்டு போனால் கடவுளை உணர முடியும். எப்படி உணர முடியும்? கடவுள் என்பது நமக்கு அந்நியப்பட்ட ஒன்று அல்ல, நமக்குலேருந்து தள்ளி போய் இருக்கிற எங்கேயோ நிற்கிற ஒன்று அல்ல. நமக்கு நாம் தான் அது நாம் இன்னொரு விஷயமாக அதை பாவித்து கொண்டு இருக்கிறோம். இதையும் கூட நான் சொல்கிறேன். இவங்க ஓஷோ படம் கூட இங்கே காமிச்சாங்க. ஓஷோட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, சார்
I want to have spiritual experience. I want to have spiritual experience. Can you guide me? I want to have spiritual experience. Can you guide me? Your question is wrong. ஓஷ ஆரம்பிக்கிறார். Your question is wrong. Because we are already spiritual, we are already spirit. So, நம்ம வந்து we are undergoing human experience. எனக்கு இந்த எக்ஸாக்ட் அந்த பேரா மறந்து போச்சு, பட் அந்த கான்செப்ட் மறக்கலை எனக்கு. See, we are undergoing human experience. அதாவது கடவுள் என்ற ஸ்பிரிட் மனிதனாக தன்னை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு இந்த பூமியில் வந்து இப்போ பிறந்திருக்கு. அதனால ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற வேர்டை கேட்காது. ஆல்ரெடி நம்ம ஸ்பிரிட் தான். நம்ம we are undergoing human experience. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. Your question itself is wrong அப்படிங்கிறார். கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது நாம் ஒவ்வொருவரும் இறைவனே. நாம் மனிதனாக பிறந்தா மனுஷ உடம்புக்குள்ளே என்னென்ன அனுபவிக்கலாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பிறவியை எடுத்து நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு விட்டால் மனிதன் கடவுளாகலாம் என்பதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா கடவுள் தான் மனிதனாகி இருக்கிற போது மனிதன் கடவுளாவதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும்? இது கொஞ்சம் கனமான ஒரு விஷயம். அதை நம்ம முதல்ல ஒரு 2-3 பிரிவில் பார்ப்போம். ஒன்று, பகவத்கீதை இருக்கு. மனுஷனுக்கு வந்து தேவ அசுர சம்பத் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. இவனுக்கு சில தேவ குணங்கள் அசுர குணங்கள்னு 2 இருக்கு. இந்த 2ல் தேவ குணங்களை வளர்த்து கொண்டே போகிற போது ஒருவன் தெய்வ நிலை எய்துகிறான் அப்படின்னு ஒரு பகுதி பகவத்கீதையில் பேசப்பட்டிருக்கு. இது வந்து புஸ்தக அறிவு. சில ஞானிகள் சொந்த அனுபவத்தில் தனக்கு உள்ளே இருக்கிற விலங்கு குணம் அப்படிங்கிறத நீக்கிட்டு தனக்கு உள்ளே இருக்கிற அந்த தெய்வீகமான ஆத்ம இயல்பு அதை மேலோங்க செய்து கடவுள் நிலையை எய்தியிருக்கிறார்கள். அது வந்து அவங்க அனுபவத்தில் அடைந்தது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்க. பாம்பன் சுவாமிகள்னு ஒரு மகான் இருந்தார். திருவாரூரில் கூட அவருடைய சமாதி இருக்குது. அவர் சமாதியிலையும் சண்டை இருக்குது, அதுலேயும் கேஸ் நடக்குது. அது என்னமோ இந்த சாமியார்கள் சமாதினாலே கேஸ் வந்துடுது. அது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் கடந்த நிலைக்கு மேலே போகிறாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க, அதை சொத்தாக கருதுறாங்க. அவங்க வேறு ஏதோ நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படியே அதுக்கு பின்னாடி அதை சொத்தாக கருதி சண்டை போடுறதே வேலையாக வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னு புரியல. பாம்பன் சுவாமிகள் அவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான், வம்பு வளர்த்தான். என்ன கேட்டான்னு தெரியுங்களா? பாம்பன் சுவாமிகள்னு அவருக்கு போடுறாங்க. அவர் கேட்டான், நீ சாமியா? நீ சாமியா? சாமின்னா கடவுள் தானப்பா சாமி, நீ சாமியா? உன்னை எப்படி பாம்பன் சாமின்னு போடுறாங்களே, நீ என்ன சாமியா? இந்த மனுஷனை எல்லாம் இப்படி சாமி சாமி சாமின்னு சொல்கிறீங்களே, சொல்லாமா அப்படி? பாம்பன் சாமிகள் நேரடியாக பதில் சொல்ல. அவர் சொன்னார், நீ வந்து 1லேருந்து 100 வரைக்கும் சொல்ல, எனக்கு ஒரு உதவி பண்ண, 1லேருந்து 100 வரைக்கும் சொல். அவன் 80 சொன்னான். 81, 82, 89 வந்து 90, 90, 90 நிறுத்துன்னு மாமன் சாமி நிறுத்துன்னார். 90ன்னு சொன்னியே, 100 வந்துருச்சு இல்லை? ஆமாம், 100 வந்துருச்சான்னு கேட்டார். 89, 90, நிறுத்து நிறுத்து நிறுத்துனார். என்ன இன்னும் 100 வரத்துக்கு எவ்வளோ வேணும்? 90 100 ஆகிறதுக்கு இன்னொரு 10 வேணுமா இல்லையா? ஆமாம். நீ 10 வரத்துக்கு முன்னாடியே இதை எப்படி 90ன்னு சொல்லலாம்? 90, 91, 92ங்கிறிய அது 100ஆடா? 100 இல்லை. அப்போ நீ என்ன சொல்லணும்? 100ன்னு சொல்லக்கூடாது. ஏன் நீ 90ன்னு சொல்கிற? அவன் புரியாமல் யோசிச்சான். அதாவது 100 வரலனாலும் கிட்டத்தட்ட 100 வந்துட்டாலே 89 தாண்டின ஒன்று அது 90ன்னு சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் சாமி ஆகாமையே கிட்டத்தட்ட சாமி கிட்ட வந்துட்ட உடனேயே எங்களை சாமின்னு சொல்கிறாங்க, என்னடா தப்புன்னு கேட்டது. கிட்டத்தட்ட அதுக்குரிய குவாலிட்டிஸ் எல்லாம் வந்தாச்சு, அவன் சாமின்னு கூப்பிட்டு போகிறான். உனக்கு என்ன நஷ்டம் இருக்குது? இது ஒரு பெரிய பிரச்சனை. கணக்குலேயே நீ 90ங்கிற, 89 தான் வந்துருக்குது, 90ன்னு ஆரம்பிக்கிறியே, 100 வரல, 10 கம்மியாக இருந்தால் ஒத்துக்கிறல்ல, ஏன் ஒத்துக்கப்படாதா? ஸோ மகான்கள் ஒரு எல்லையில் இறைவனுக்கு உரிய தன்மையினை செய்ய முடியும். அது அனுபவத்தில் அவங்க அதை அடையிறாங்க. சீரடி சாய்பாபா, பகவான் ராமகிருஷ்ணர், பகவான் ரமணர், எத்தனையோ மகான்கள், இந்த எத்தனையோ மகானுபாவரும் அந்தரிக்கு வந்தனம்னாரு. அப்படி எத்தனையோ மகான்கள் அந்த அனுபவத்தை உலகத்துக்கு வழிகாட்டியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்டேஜ் போக வேண்டாம். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு அனுபவத்தில் அனுபூதி நிலையில் வருகிற இறைநிலை. அது வந்து சுலபத்தில் போய் சேர முடியாது. முதல் லெவல் எடுத்துக்குவோம். எப்படின்னா, நமக்குள்ளேயே ஒரு 2 பிரிவு இருக்குது, ஒரு பெரிய பிளவு இருக்குது. நம்ம முழுக்க நல்லவனாக இருப்போம்னு சொல்ல முடியாது, முழுக்க கெட்டவனாக இருப்போம்னு சொல்ல முடியாது. இதுதான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லேயே சிக்கல் வரத்துக்கு காரணம். அந்த அம்மா சொல்லுவா, இந்த மனுஷனை நம்பி உன்னை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இவர் எப்போ புத்தராக இருப்பார், எப்போ அசுரனாக இருப்பார்னு தெரியாது.
எப்போ கடவுளாக இருப்பார், எப்போ பேயா நாயா மாறுவார்னு தெரியாது, எந்த நேரத்தில் வள்ளுன்னு உழுவார்னு தெரியாது, எந்த நேரத்தில் அப்படியே அமைதியாக பேசுவார் தெரியாது. அப்பப்போ அவர் மூடுக்கு தகுந்த மாதிரி சண்முகவடிவில் வந்திருக்கிறாரு. இவரை விட பிரமாதமாக நகைச்சுவை பேசுவார் திருக்குறளார் முன்சாமின்னு ஒரு பெரிய பேச்சாளர். அவர் சொல்லுவார், கடையில் வசூலுக்கு நன்கொடைக்கு போகிறவங்க கேட்பாங்களாம், அந்த கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பேன், அந்த கணக்கு பிள்ளைகிட்ட கேட்பாங்களாம், ஐயா இப்போது எதில் இருக்காரு, ஐயா இப்போ எதில் இருக்கிறாரு. அவன் சொல்லுவாரான், ஐயா 5ல் இருக்கிறாரு, 4ல் வருவார். என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு 6 அறிவா, 5 அறிவு விலங்குக்கா, அவர் இப்போ விலங்கா இருக்கிறாராம், அவர் 5ல் இருக்கிறாரு, 4ல் வந்தாலும் வருவார் சொல்லிட்டு ஒரு பஞ்ச் அடிப்பார். அவருக்கு ஏன் கணக்கு பிள்ளைன்னு பேர்? கடையோட கணக்கு பார்க்கறதால கணக்கு பிள்ளை இல்லை, இவர் கணக்கை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதால தான் அவனுக்கு கணக்கு பிள்ளைன்னே பேர். ஐயா 5ஆ 4ஆ 3ஆன்னு கணக்கு பார்க்கறதால தான் அவருக்கு கணக்கு பிள்ளைன்னே பேர். அப்படி ஒரு மனுஷனை நம்ப முடியாது, எப்போ தெய்வீகமாக இருப்பான்னு தெரியாது, எப்போ ஒரு எரிச்சலோட கோவத்தோட பேசுவான் அப்படின்னு தெரியாது. இதுக்கான காரண காரியங்கள்லாம் தனியாக எடுத்து அப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம்ல. நீங்கள் இது ஒன்றுனா பார்க்குறீங்க, அது வேறு விஷயம். நம்ம முதல்ல ஒரு ஜென்ரல் ஐடியா மட்டும் பார்ப்போம். நம்ம புராண காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், புராண காலத்துக்கு முந்தினது வேத காலம். வேதத்தில் பேசப்பட்ட அந்த பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ சொல்லப்பட்ட பல ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டால், தேவலோகம்னு ஒன்று இருந்தது, அசுர உலகம்னு ஒன்று இருந்தது. இந்த தேவலோகத்தில் இருந்தால் தேவர்கள்லாம் வாழ்ந்தாங்க, அசுர உலகத்தில் அசுரர்கள்லாம் வாழ்ந்தாங்க. இவங்க அப்பப்போ சண்டை போடுவாங்க, அந்த சண்டையை பெருமாள் நீக்கி வைப்பார், சிவபெருமான் நீக்கி வைப்பார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க வேத காலத்தில். இது ஆரம்பம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் ராமாயணத்துக்கு வாங்க. புராண காலம் வந்துடுது, இதிகாச காலம் வந்துடுது. வேத காலத்துலேருந்து அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா இதிகாச காலம் வந்துடுது. இந்த இதிகாச காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தோட ஒரு பகுதியில் தான் ராவணன் உட்காந்துருக்கான், இந்த உலகத்தோட இன்னொரு பகுதியில் ராமர் இருக்கிறார். இவங்க நம்ம சொல்கிற கணக்கு அயோத்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம், அவர் இலங்கையில் இருந்தார் ராவணன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஊர் சொல்லித்தானே ஆகணும், இந்த ஊரில் இருந்தாலும் ஏதாவது ஊர் சொல்லாமல் போக முடியுமா? நம்ம சொன்னது முழுக்க 100% கரெக்டாகிறதெல்லாம் அப்புறம் ஏதோ 2 ஊர் சொல்ல வேண்டியிருக்குது இல்லை. அப்போ உலகத்தோட ஒரு மூலையில் ராமர் இருக்கிறார், இன்னொரு மூலையில் ராவணன் இருக்கிறார். இது கதை சொன்னோம். கந்தபுராண கதையில் கூட சூரபன்மன் ஒரு அசுரர் தான், கடல் தாண்டி போய் முருகன் ஜெயிச்சாரு, முருகன் இந்த ஊர்லேருந்து புறப்பட்டார்னு ஒரு கதை சொல்கிறோம். முதல்ல நான் எப்படி ஆரம்பித்தேன், 2 பேரும் வெவ்வேறு உலகத்தில் இருந்தாங்க. தேவர்கள் உலகம் வேறு, அசுரர்கள் உலகம் வேறு. அதுக்கு அடுத்த கதையெல்லாம் எப்படி வந்ததுன்னா, தேவர்களும் அசுரர்களும் உலகத்திலேயே இவன் ஒரு பகுதியில் இருந்தான், அவன் ஒரு பகுதியில் இருந்தான், அவ்வளவா பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த மகாபாரத காலம் வந்தது பாருங்க, 2 பேரும் ஒரே வீட்டில் பிறந்துட்டான். துரியோதன அசுரனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கள் தருமன் பாண்டவர்கள் எல்லாம் தேவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். எங்கெங்கயோ அடுத்தடுத்த ஊரில் கூட இல்லை, ஒரே ஊரில் ஒரே வீட்டில் பிறந்துட்டான். அண்ணன் தம்பிக்கு பிள்ளையா பிறந்துட்டான். இப்போ என்ன போச்சு, அண்ணன் அசுரனாக இருக்கிறான், தம்பி தேவனாக இருக்கிறான். இது எவ்வளோ பெரிய சிக்கல் உங்களுக்கு. இப்போ நான் ஒவ்வொரு காலமாக சொன்னேன்னா, ஒரு காலத்தில் தேவர்கள் ஒரு உலகம், அசுரர்கள் ஒரு உலகம், அடுத்து ஒரே உலகத்தில் 2 வெவ்வேறு பகுதி, அப்புறம் ஒரே குடும்பத்துக்குள்ளே தேவனும் அசுரனும் பிறந்துட்டான்னா, இப்போ இந்த லேட்டஸ்ட் யுகத்தில் என்னன்னா ஒருத்தனுக்குள்ளேயே எல்லாம் வந்துட்டாங்க. இவனுக்குள்ளேயே தேவனும் உட்காந்துருக்கிறான், இவனுக்குள்ளேயே அசுரனும் உட்காந்துருக்கிறான், இவனும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ நான் பிளைனாக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப சிம்பிளாக, வி ஆர் ரெஸ்ட்லெஸ். நம்ம எப்பவும் அது முழு சாந்தத்தோடு அமைதியாக இருக்க முடியுதா? நமக்கு சண்டை போட எவனுமே இல்லைனாலும் நாம் நமக்குள்ளேயே சண்டை போடுறோம். காலம்பரை ஏன் சொன்னேன், அவனுக்கு இன்றைக்கி 100 ரூபா கொடுக்கக்கூடாது, அவன் தான் இப்போ எதிர்த்தாப்புலேயே இல்லையே, இல்லை அவன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு கொடுக்கவே கூடாது, அவனை உண்டு இல்லைன்னு ஆகும். இப்போ அவன் எதிர்த்தாப்புலேயே இல்லை, நம்ம நிம்மதியாக காஃபி சாப்பிட்டு நிம்மதியாக காரில் ஏறி நிம்மதியாக எங்கேயாவது போகலாம். இல்லாத ஒருத்தரை நினச்சி 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 மறுகிறோமா இல்லையா? சரி, இப்போ பாருங்கள் யோசனை, நம்ம அமைதியை இழந்துட்டோம். அப்போ இன்னொன்று சொல்லும், வாழ்க்கையில் யாராவது ஒருத்தன் கேட்டான், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? நம்பாதவங்களுக்கு எப்படிங்க துரோகம் பண்ணுறதுன்னா ரொம்ப ஆழமான கொஸ்டின். நம்மளை எவனும் நம்பலை தான் அவனுக்கு துரோகம் பண்ண முடியுமா? நம்பினவனுக்கு தான் துரோகம் பண்ண முடியுமே ஒழிய நம்பாதவனுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? அப்போ ஃபிலாசபி கண்டுபிடிக்கிறான், ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், எல்லா மனுஷனும் அப்படி தான் இருப்பான், பணத்தை பார்த்தா புத்தி அப்படி தான் கெட்டு போவோம், இது ஏன் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு கொடுத்துட்டு போ, 100 ரூபா கேட்டால் கொடுத்துட்டு போவான், அப்படி தான் பண்ணுவான், நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான். உடனே நமக்கு ஒரு ஞானமான ஒரு எண்ணம் வரும், கொடுத்துட்டா பரவாயில்லை அப்படின்னு. அப்போ உள்ளே இன்னொன்று சொல்லும், கொடுக்காத, இந்த மாதிரி பயல்களை ஆதரிக்கவே கூடாது,
அவனுங்களை வந்து ஒட்ட நறுக்கணும், உண்டு இல்லைன்னு ஆக்கணும். அப்போ இன்னொன்று சொல்லலாம், இப்படிலாம் பார்த்தா நம்மளே 4 பேர் நறுக்கி இருக்கணும். நாம் என்ன ரொம்ப யோகியமா? நாம் 4 பேரை ஏமாத்தலையா? நாம் சின்ன வயசில் ஏதோ தப்பு பண்ணலையா? அது ஒரு பெரிய விஷயமா? நமக்குள்ளே எப்போ பாருங்கள் ஓயாமல் ஒரு யுத்தம் நடக்குது. புராண காலத்தில் தேவ உலகத்திலிருந்தும் அசுர உலகத்திலிருந்தும் வந்து யுத்தம் செய்து விட்டு போனார்கள். பிறகு ராமாயண காலத்தில் உலகத்தின் ஒரு மூலையில் ஒருவரும் மறுமூலையில் ஒருவரும் இருந்து ஒரு யுத்தத்தை நடத்திவிட்டு போனார்கள். மகாபாரத காலத்தில் ஒரே குடும்பத்தில் இருவரும் வந்து பிறந்து கொண்டு அவர்கள் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த கலியுகத்தில் நல்ல தேவர்களும் அசுரர்களும் ஒருவனுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு எப்போதும் யுத்தம் நடத்தி கொண்டிருப்பதால் நாம் அமைதி இழந்தவர்களாக காட்சியளிக்கிறோம். Why we are restless? நம்ம சந்தோஷமா இருக்கலாமே, சௌக்கியமா இருக்கலாமே, நிம்மதியா இருக்கலாமே, ஏன் நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் அந்த சண்டை போயிட்டே இருக்கு? there is a war going on. எந்நேரம் பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அக்னி அது பாட்டுக்கு ஓயாம போடிக்கிட்டே இருக்கு. இந்த யுத்தத்தை நிறுத்தினீங்கன்னா தான், இந்த யுத்தத்தை யார் நிறுத்துறானோ அவன் தான் ஞானியாக முடியும். பட் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியுமா? நிறுத்துறதுக்காக தான் இந்த பிறவியே தரப்பட்டிருக்கு. மனுஷன் எப்படி சார் தெய்வமாக முடியும் அப்படின்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. டாக்டருக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் அது. அதாவது ஒவ்வொரு வகையில் பயணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவி ஒரு பயணம், இட் இஸ் எ ஜேர்னி. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது 1 நாள் 2 நாள் ஜேர்னி இல்லை, ஜென்ம ஜென்மமான யாத்திரை. இது ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்லை, ஜென்ம ஜென்மமாக எடுத்து நம்ம போயிட்டே இருக்கிற ஒரு ஜேர்னி. அது நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க விட்டுடலாம், அதை பற்றி கவலை கிடையாது. இது ஜென்ம ஜென்மமான ஒரு யாத்திரை. இதில் நாம் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போகணும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு நிலை இருக்குது. என்ன? பேசிக்கலாக நமக்குள்ள ஒரு நிலை இருக்குது, அது விலங்கு நிலை. விலங்கு நிலை, மனித நிலை, தெய்வ நிலை. நாம் ஒரு சில கோணங்களில் விலங்கு நிலையில் இருக்கிறவங்க, ஒரு சில கோணங்களில் மனித நிலையில் இருக்கிறோம், ஒரு சில கோணங்களில் தெய்வ நிலைக்கு பயணம் பண்ணுறோம். நான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். பிளேன் டேக் ஆஃப் ஆகிறபோது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், முதல்ல இந்த பிளேன் வந்து இப்படி படுக்க கோடாக அப்படி பிளேன் இருக்கும். இது வேகமாக ஒரு நல்ல ஸ்பீடில் அப்படியே வேகமாக ஓடும். இப்படி வேகமாக போகும்போது அப்படி ஒரு டில்ட் அடிப்பான், டக்குன்னு இன்னொரு டில்ட் அடிப்பான். இப்போ பிளேன் வந்து அப்படி இப்படி இப்படி நோக்கி மேல் நோக்கி நிற்கும். சல்லுன்னு இப்படியே எடுத்துக்கிட்டே போய் கடைசியாக மேலே கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு எல்லைக்கு அப்புறம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுவான். டேக் ஆஃப் இப்படி தான். இப்போ ஒரு பிளேன் வந்து இப்படி படுக்க கோட்டில் கொஞ்சம் தூரம் ஓடாமல் நேராக போக முடியல. நம்ம என்ன ராக்கெட்டா? ஒரு பிளேன் போகும்போது ஒரு லெவல் வரைக்கும் இந்த படுக்க கோட்லேயே பூமிக்கு பேரலாக ஓடி அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆங்கிளை திருப்பி அது மேலே போகுது. செங்குத்தாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். எப்படி பிளேன் முதல்ல பஸ்ஸு மாதிரி தரையில் போகிற மாதிரி போகுது, அது மாதிரி விலங்குத்தன்மையோடு கூடிய வாழ்க்கை தான் பேசிக்கலாக நமக்கு உரியது. ஸோ நம்ம அதுக்கு உரிய ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்புறம் ஒன்று கண்டுபிடிக்கணும், சிச்சி நம்ம விலங்கு இல்லைப்பா, நூற்றுக்கணக்கான விலங்கு இந்த உலகத்தில் பிறந்து சாகிற மாதிரி நம்ம ஒரு விலங்கு இல்லை, வி ஆர் சம்திங் ஸ்பெஷல், ஏதோ நமக்குள்ளே ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி நான் யார் அப்படின்னு யோசிச்சா விலங்கு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே ஒரு டில்ட் அடிக்கணும், கொஞ்சம் மேல் நோக்கி போகிறது. அதான் பூஜை, புரஸ்காரம், ப்ரேயரு, சர்ச்சு, மாஸ்க்கு, தபம், ஜபம், என்னவோ வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு டில்ட்டு. எல்லாம் பேரலாக போயிட்டு இருக்கும்போது இவன் ஒருத்த மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறான், தன்னை என்னமோ பண்ணுறான். ஒரு உபன்யாசத்துக்கு போகிறான், ஒரு ரமணாசிரமம் போகிறான், இல்லை வந்து ஒரு ரோம் வரைக்கும் போயிட்டு வரான், மக்கா வரைக்கும் போயிட்டு வரான், எங்கேயோ ஒன்று ஒரு ட்ராவல் பண்ணி தன்னை லேசாக சேஞ்ச் பண்ணுறான். ஒரு ஜோல்ட், ஒரு ஒரு ஆட்டம் ஆட்டுறான். ஆட்டின உடனே அவன் பொசிஷன் பாருங்கள், கீழேருந்து அப்படி மேலே இந்த டில்ட் பண்ண பொசிஷன், அப்புறம் அப்படியே மேலே போய் மேலே அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிக்குது. ரைட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த பூமியை நோக்கி பேரலாக போச்சே ஒரு பிளானு, இதே மாதிரியே அது கடைசி வரைக்கும் போச்சுன்னா, மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் புறப்பட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் அப்படியே போச்சுன்னு வச்சுங்க, எவன் தாங்கிறதுக்கு பஸ்ஸிலே போகலாமே. ஒரு தடவை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எம்எஸ் விஸ்வநாதனும் கவியரசு கண்ணதாசனும் ஃப்ரான்ஸ் போனாங்க. ஃப்ரான்ஸ் போயிட்டு அங்கேருந்து லண்டனும் எங்கேயோ போகிறாங்க. அந்த ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட்டில் அவங்க ஒரு பிளேனில் ஏறி உட்காந்து அந்த பிளேன் வந்து அந்த கேட்லேருந்து புறப்பட்டு ட்ராக்குக்கு போயிட்டு, ஆனால் என்னமோ ஒரு ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால் போயிட்டு என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப கொண்டாந்து இங்கே கேட்டுக்கிட்ட நிறுத்துறான். அது டேக் ஆஃப் ஆகலை, அது ரன்வே வரைக்கும் போச்சு. ரன்வேல கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திருப்பி கொண்டாடுறான். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் மகா கெட்டிக்கார், மற்ற எல்லாத்துலேயும் பூஜ்யம். அவருக்கு இசையை தவிர அவர் ஒன்றுமே தெரியாது உலகத்தில், மற்ற விஷயத்தில் குழந்தை ஒரு விவரமும் தெரியாது. அவர் கண்ணதாசன்கிட்ட கேட்குறாரு, அண்ணே
இந்த பிளேன் இப்படியே போகுமோ? எப்படி பாரிஸ்லேருந்து லண்டன் வரைக்கும் அது இப்படியே ரோட்லேயே போகுமோ? இதே மாதிரியே போகுமோ? கண்ணதாசன் வம்பு வளர்த்தாரு. ஆமாம்மா, ரோடு சின்னதாக இருக்குன்னு இடித்து பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இடித்து முடித்த உடனே இந்த பிளேன் ரோட்டில் அப்படியே போகுது, நீ வேணால் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு. ஒரு பிளேன் பஸ்ஸு மாதிரி ரோட்டில் அது பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருந்தா அதை விட பைத்தியக்காரத்தனம் ஒன்று உண்டா? பிளேன் என்ன பர்பஸுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறான்? என்ன பர்பஸுக்கு பிளேனை வடிவமைச்சிருக்கிறான்? ஒரு லெவல் ஒரு வச்சுக்கோங்களேன், ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அது பஸ்ஸு மாதிரி தரையில் ஓடலாம். அந்த 2 கிலோமீட்டர் தாண்டின உடனே அது என்ன பண்ணணும்? ஆகாயத்தை நோக்கி போகணும். அது மாதிரி இந்த பாடி எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கோ அதே மாதிரியான வாழ்க்கையில் கொஞ்ச நாள் வாழலாம். நம்ம பாடி எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கோ, பசி, தாகம், தூக்கம், காமம், கோபம், விரோதம் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் சில பேர் சாவர வரைக்கும் அப்படி வாழலாம் பாருங்க. அவெல்லாம் பிளேனை பஸ்ஸாக ஓட்டணும். பிளேனா ஓட்டாம சில பேர் 98 வயசானாலும் அவன் பிறந்த அன்னைக்கு என்ன மூட்ல இருந்தானோ அதே மூட்ல இருப்பான். ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்காது, ஒரு இம்மி கூட மாறி இருக்க மாட்டான், எந்த விஷயமும் மாறி இருக்க மாட்டான். எவனை கொல்லணும்னு நினைச்சானோ அவனை கொல்லணும்னு நினைப்பான், எவனுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சானோ அவனுக்கு இன்னும் மறுபடியும் ஆதரிக்கணும்னு நினைப்பான். ஒரு விருப்பு, வெறுப்பு, கோபம், தாபம் எதையும் விட்டுருக்க மாட்டான். கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? நம்ம இவ்வளோ வாழ்ந்துருக்கிறமே, நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எல்லாமே ஒன்று தானே, இல்லை என்ன பெரிய விஷயம் சார்? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரமணரை கடவுளாக நினைப்பார். நண்பரோட அப்பா ரமணரை கடவுளாக நினைப்பார். அவர் சார் ரமணாசிரமத்துக்கு போனார். எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகிறப்பட்டு திருவண்ணாமலைக்கு போடுவார். அப்போ ரமணர் இருந்தபோது ரமணர் அப்படியே பேசாமல் உட்காந்து ஒன்றும் ப்ரீச் பண்ண மாட்டார். ரமணர் அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். எதிலெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க, பேசாமல் உட்காந்துருக்கும். இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் சும்மா உட்காந்துருக்கிறது தான். அது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். சும்மா உட்கார நினச்சா மாறி மாறி நிறைய எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், விதவிதமான எண்ணம் வந்து எண்ணத்தை நிறுத்துறது தான் சும்மா உட்காந்துருக்கிறது. இது சுலபம் இல்லை. ரமணர் அதை செய்வார், எண்ணத்தை நிறுத்தக்கூடிய ஆள். அவர் அப்படியே உட்காந்துருப்பார். இவர் போய் எழுத்தாப்பில் உட்கார்ந்தார். இவர் உட்காருவார், வாரம் இருப்பார். ரமணரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டு வருவார். ஒரு தடவை என்ன போச்சு, இந்த ரமணர் உட்காந்துருக்காரு, இவர் இந்த இடத்துல உட்காந்து கடைசியில் இப்படி உட்காந்துருந்தார். ஒரு பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு வந்து நின்றுருக்கு. டூரிஸ்ட்டு ஒரு 40 பேர் இறங்கி வர்றாங்க. அந்த 40 பேர் இறங்கி வந்தவங்க இப்போ முன்னாடி உட்கார போகிறாங்க. ரமணருக்கும் இவருக்கும் நடுவில் முன்னாடி வந்து உட்காந்துட போகிறாங்க. இது வரைக்கும் சும்மா அந்த ஓரமாக உட்காந்துருந்தவருக்கு ஒரு பரபரப்பு வந்துருச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டா நம்ம ரமணரை பார்க்குறது இடைஞ்சல் ஆகிடுமா? நம்ம இப்போ எந்திரிச்சு முன்னாடி போய் உட்காடுறதா? நம்ம எந்திரிச்சு முன்னாடி போய் உட்காடுறதா ரமணர் தப்பாக நினைப்பாரா? இல்லை நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாமா? இங்கேயே உட்காரலாம்னு நினச்சி நம்ம ஒருவேளை ரமணரை சரியாக தரிசனம் பண்ண முடியாதபடி ஏதாவது ஆகிடுமா? நிறைய தாட்ஸ் ஓடும் இல்லையா? அவருக்கு நிறைய தாட்ஸ் ஓடின உடனே அது வரைக்கும் சும்மா உட்காந்துருந்த ரமணர் அவர் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு 2 வார்த்தை சொன்னார். எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனா என்ன? எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனா என்ன? எவனோ 4 பேர் முன்னாடி உட்காந்துட்டு போகிறேன், நீ கடைசியாக போறியா? இருந்துட்டு போ. இப்போ என்ன, எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனா என்ன? சார் அவர் ஒரு வினாடி யோசிச்சார். எனக்கு குரு உபதேசம்னு இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இந்த 2 வார்த்தை தான் எனக்கு குரு உபதேசம். எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனா என்ன? அதை லைஃப்பில் எடுத்துக்கிட்டார். அவர் நார்த் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனால் என்ன? அவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷன் கொடுக்காம கீழே தள்ளலாம், எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனால் என்ன? அவர் லைஃபே சார் ஞானமயமான வாழ்க்கையாகி எந்த துக்கமும் இல்லாமல் போய் சேர்ந்தார். ஒரு இம்மி கூட இல்லை. கிட்டத்தட்ட அவர் வந்து முக்திங்கிற லெவலுக்கு போயாச்சு. ஏன்னா எங்கே இருந்தால் என்ன, என்ன ஆனால் என்ன? இந்த ரியலைசேஷன் வருது என்ன சாதாரணமான விஷயமா? நம்ம மனசு என்ன பண்ணுது, தவிக்குது. இது நடந்தா என்ன, அது நடந்தா என்ன, இப்படி நடந்தா என்ன, அப்படி நடந்தா என்ன? எவ்வளோ தேடுதல் இருக்குது இந்த உலகத்தில், அடைய வேண்டியது அது இருக்குது இது இருக்குது. இப்போ பிறந்த போது நம்ம அப்படி இருக்கலாம், பிறக்கும் போது கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கலாம். ஆனால் பிறக்கும் போது முட்டாள்தனமாக இருந்தவங்கிறதுக்காக சாவர வரைக்கும் முட்டாளாகவே இருக்கணுமா? சில பேருக்கு சாவர வரைக்கும் சரவண பவனில் சாம்பார் வடை சாப்பிட்டா தான் சமாதி ஆகும். என்னமோ பிறந்தப்போ சாப்பிட்டோம்பா, ஒரு வயசாகி போச்சு, இப்போ சாம்பாரும் ஒத்துக்கலை வடையும் ஒத்துக்கலை. அப்போ நம்ம விட்டுணுமா இல்லையா? ஒரு எல்லை வந்துடுச்சு, இனிமேல் வேண்டான்னு. சில பேர் பாருங்கள், அது எதிர்த்து அதுவே எதிர்க்குதேடா, அப்புறம் ஏன்டா உள்ள தள்ளுற? அது எதிர்த்து வருது அப்படின்ட்டு சாப்பிடுவோம். அது எதுக்குது, நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு ஆனாலும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஜெலூசில் வாங்கி ஊற்றிடுறான். நீ என்ன எதுக்கிறது, உன்னை நான் அடக்கி வைக்கிறேன் பார் அப்படின்னு தமக்கு. இது சாம்பார் வடையும் வேணாம், ஜெலூசிலும் வேண்டாம் இல்லையா? ஒரு பக்குவம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே வர வேணாமா? இப்போது மனிதர்கள் மனித நிலையிலேருந்து படிப்படியாக மேலே போய் தெய்வ நிலை அடைய வேண்டும் என்பது
நம்ம பாடி, மைண்டு, ஆத்மா டிசைன் பண்ணப்பட்டது அப்படித்தான். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்காம பஸ் ஓட்டுற மாதிரியே 90 வயசு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருந்தா சரியா இருக்காது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் விலங்கு நிலை, மனித நிலை, தெய்வ நிலை. விலங்கு நிலைனா ரொம்ப கொடுதல், கெடுதல், கொடூரமானது அந்த அர்த்தத்தில் சொல்லலை. விலங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? விலங்கு விழிப்படைவது ரொம்ப கஷ்டம். அது விழிப்படையிலேன்னு நான் சொல்ல மாட்டேன், அது விழிப்பு கூட அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அது விழிப்படைவது ரொம்ப கஷ்டம். என்ன விழிப்படைகிறது? நான் யாரு, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்? என்னைக்காவது சிங்கம் யோசிச்சிருக்குமா, நான் ஏன் ஒருத்தனை போய் அடித்து சாப்பிடணும், நான் ஏன் ஒரு மானை அடித்து சாப்பிடணும், நான் அடிக்கும்போது அந்த மானுக்கு வலிக்காதா, நான் ஓங்கி அதை அரையிறேன்னு அப்போ அதுக்கு வலிக்காதா, அந்த மானுக்கு புள்ளக்குட்டி இருக்காதா, ஒரு பிரசவம் பண்ணிட்டு ஒரு மான் வந்திருக்கலாம், அதை அடித்து இந்த சிங்கம் சாப்பிட போகுது. என்னைக்காவது யோசிச்சிருக்குமா, நான் இதை அடித்தா அந்த புள்ளக்குட்டியெல்லாம் என்ன ஆகும்? இதை யோசிக்க மானால முடியவே முடியாது, ஆனால் நம்மளால யோசிக்க முடியும் இல்லைங்களா? இந்த விழிப்படையக்கூடிய வாய்ப்பு விலங்குக்கு இல்லை. இந்த தமிழில் விலங்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விலங்குனாலே இப்போ கை விலங்கு பூட்டப்பட்டது அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் விழிப்படைய முடியாதபடி தடை செய்யப்பட்டது தான் விலங்கு. அதுலேருந்து அது விழிப்படைகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அது நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ நம்ம விலங்காவே இருந்தோம்னு சொன்னால் அப்படியே பேசாமல் இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நாம் எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய, பகுத்து பார்க்கக்கூடிய 6வது அறிவு, 5 அறிவு தவிரவும் 6வதாக ஒரு அறிவு இருக்குது. அந்த 6வது அறிவு என்ன பண்ணணும்? ஏன் இப்படி பண்ணணும், எதுக்காக இப்படி பண்ணணும், ஏன் இது எதுக்காக? ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த கேள்வியை கேட்டு, அப்போ இது எனக்கு தேவையில்லை, நான் இந்த மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100க்கு 90, 99.9, 99.9 எப்படின்னு கேட்டால், எப்படி விலங்கா ப்ரோக்ராமாக இருக்கோ அந்த விலங்கு மாதிரி அப்படியே போகிறது அப்படின்னு. இங்கே நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணாரா, குரங்கை வச்சு ரிசர்ச் பண்ணாராம் பிஹெச்டி வாங்கிறதுக்காக. ஒரு ஆராய்ச்சி, விலங்கியல் ஆராய்ச்சி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, குரங்கை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு கல் சாத்திட்டு இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்காக அந்த சாவி துவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாவி துவாரத்து வழியாக உத்து உள்ளே பார்த்தார் அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு. இவருக்கு பெரிய ஆச்சரியம். அந்த பக்கத்துலேருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு அதை உத்து இப்படி பார்த்தது, அந்த சாவி துவாரத்து வழியாக அது திரும்பி உத்து பார்த்தது. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா அது. உடனே அவங்க ப்ரொஃபஸர் இருப்பார் இல்லையா, அவருக்கு கைடு ப்ரொஃபஸர், அவர்கிட்ட போய் சொன்னாராம், ப்ரொஃபஸர் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, இது என்ன பண்ணுது, நான் வாட்ச் பண்ணலான்னு நான் சாவி துவாரத்து வழியாக பார்த்தா நான் என்ன பண்ணுறேனோ அது பண்ணுது, அது அங்கேருந்து பார்க்குது. அவங்க ப்ரொஃபஸர் சொன்னாராம், முட்டாள், நீ பண்ணுறது அது பண்ணலடா, அது பண்ணுறதை தான் நீ பண்ணுற. நாம தான் குரங்குலேருந்து வந்தோமே ஒழிய குரங்கு என்ன மனுஷன்லேருந்தாடா வந்தது? நாம தானே குரங்குலேருந்து வந்தோம். நாம் அதுவாக இருந்தப்போ இந்த வேலை பண்ணியிருக்கோம். இதுவா வந்ததுக்கு அப்புறமா அந்த வேலையை விடாமல் பண்ணுறோம் பற்றியா, நம்ம விலங்குல லாக் ஆகிருக்கிறோம்னு அர்த்தம் தான். அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு சாவி துவாரத்து வழியாக பார்க்குறவெல்லாம் குரங்குன்னு அர்த்தம். அவனுக்கு அந்த விலங்கு புத்தி போல, அவன் என்னன்னு இவன் கவனிக்கணும்னு ஆசைப்படுறான். இது ஒரு விலங்கு செய்கிற காரியம். மனிதர்கள் விலங்குத்தன்மை அப்படிங்கிறதுல லாக் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ விலங்குன்னு சொன்னால் அதுக்கு பல இப்படி சொல்லலாம். நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகள், அதன் மூலம் அனுபவிக்கிற புலன் நுகர்ச்சி, இந்த 5 பொறிகள் மூலமாக அனுபவிக்கிற புலன் நுகர்ச்சி, இது என்ன மாதிரி கொண்டு போகுதோ அதன்படியே அப்படியே போய்கொண்டே இருப்பது என்பது விலங்கு நிலை. இப்போ எல்லா ரிலிஜன்லையுமே உண்ணா நோன்பு அப்படின்னு ஒரு பீரியட் விட்டுருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது, இஸ்லாத்தில் இருக்குது, இந்துயிசத்தில் இருக்குது, எல்லா ரிலிஜன்லையுமே உண்ணா நோன்புன்னு. நீ சாப்பிடாத, நீ கிருத்திகை சாப்பிடாது, வைகுண்ட ஏகாதசி சாப்பிடாது, ரம்ஜான்னா மாலை தான் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், சாப்பிடாத காலையிலேருந்து, இப்படி ஒரு நீதி வகுக்கிறாங்க. எல்லா ரிலிஜன்லையுமே இருக்குது உண்ணா நோன்பு. இவனை பட்னி போடுறதுல கடவுளுக்கு என்ன சந்தோஷம்? ஏன் பட்னி, எதுக்காக பட்னி போடுறாங்க? நம்ம பாடி என்ன சொல்லுதோ, நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதையே கேட்டு பழக்கப்பட்டிருக்கிற நம்மள முதல்ல ஒரு மாற்றுறாங்க. என்ன பாரு, உடம்பு சொல்கிறத நீ கேட்கக்கூடாது, நீ சொல்கிறத உடம்பு கேட்கணும். என்ன இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, சும்மாரு கிடையாதுன்னா கிடையாது. உடனே சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப மெடிக்கல் எல்லாம் படித்த மாதிரி, சாப்பிடாமல் இருந்தால் அசிடிட்டி அப்படியே ஆசிட் சுரந்து குடல் வெந்து புண்ணாப்பு. சும்மா நிறுத்து. எப்போ மைண்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுதோ அப்போ தான் ஆசிட் சுரக்குமே ஒழிய அந்த எண்ணம் வரலன்னா அது தானாக சுரக்காது. மைண்டில் தான் சாப்பிட்ணுங்கிற ஆசை, அந்த அர்ஜு வந்த உடனே குப்பீர் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அர்ஜு வரலன்னு சொன்னால் இது சுரக்காது. அப்போ அந்த கண்ட்ரோல் எப்படி ஏற்படுத்துறது? உன் பாடி மேலே. இதை பாரதி பாடுறான், பொறிகளின் மீது தனி அரசாணை,
பொறிகளின் மீது தனி அரசாணை. என் உடம்ப நான் சொல்கிறபடி கேட்கணும். எந்திரினா எந்திரிக்கணும், உட்காருனா உட்காரணும், நடனா நடக்கணும், ஓடுனா ஓடணும், குதினா குதிக்கணும், சாப்பிடுனா சாப்பிடணும், தூங்குனா தூங்கணும். சில பேர் சொல்கிறான் தூக்கமே வர மாட்டேங்குது. அதுவே ஒன்று கேட்க மாட்டேங்குது. அப்புறம் என் பையன் கேட்க மாட்டேங்கிறான். உன் பேச்சை நீயே கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் உன் பையன் எப்படி கேட்பேன்? நான் சொல்கிறது என் பையன் கேட்க மாட்டேங்கிறான். உனக்கு தூங்கணும்னா தூக்கம் வரலையே, ஒரு மாத்திரை போட்டதுன்னா தூக்கம் வருது. அப்போ உன் பேச்சை நீ கேட்கல, உன் பிள்ளை எப்படி கேட்பேன்? என் பேச்சை என் உடம்பு கேட்கணும். பொறிகளின் மீது தனி அரசாணை, விசை உறும் பந்தியினை போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். பாரு, பந்து அடிச்சா பந்து எப்படி போகணுமோ அது மாதிரி நான் அப்படியே பாயணும்டா. விசை உறும் பந்தியினை போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம உடம்ப நம்ம சொல்றபடி கேட்க வைக்கிறது. தூங்கினா தூங்கணும், சாப்பிட்னா சாப்பிடணும், நீ சாப்பாடு கிடையாதுன்னா கிடையாது. எல்லா வகையிலேயும் தன்னை ஒரு நியதிக்கு கொண்டு வருவது, உடம்ப தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. உடம்பை கொண்டாந்துடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், சரியானபடி சில பயிற்சிகள்லாம் செய்யும்போது உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். படுக்கையில் படுத்தா படுக்கும், எந்திரினா எந்திரிக்கும், எல்லாம் சொன்னபடி கேட்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க உட்காந்தா எந்திரிக்க முடியல சார், எந்திரிச்சா உட்கார முடியல சார். அப்படியே உயிரோடு இருக்க, எந்திரிச்சா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல. அப்போ நம்ம உடம்பு பாருங்கள் நம்முடைய கண்ட்ரோலை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பெரிய சிக்கல், மிகப்பெரிய சிக்கல். இந்த திருச்செந்தூரில் நான் வந்து முன்னெல்லாம் பேசுவேன் கோயிலில். இந்த மாதிரி சேர் டேபிள்லாம் கோயிலில் இருக்காது, கீழே உட்காந்து கேட்கணும். ஒரு தடவை ஏத்தாப்புல கொஞ்சம் வயசானவங்க 2 பேர் உட்காந்துருந்தாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கால் மரத்து போய்டும், எந்திரிக்க முடியாது நேச்சுரலாக, சில சிரமம் இருக்கும். அதில் ஒருத்தர் சிரமப்பட்டு காலை எடுத்துக்கிட்டு இருந்தார், சிரமப்பட்டு. அது பெருசு இல்லை. அப்போ இன்னொருத்தர் கேட்டார், ஏன் காலை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு. எனக்கு அதான் ரொம்ப பயங்கர டாப்பு. ஏன் காலை போட்டு நீங்கள் எதுக்கு என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஓ, அது உங்கள் காலா? அதாவது என்ன இப்போ ரியலைவர், ஏன் கால் எது அவன் கால் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கால் மறந்து போயிருக்கு பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உடம்பு இல்லையா? அப்போது உடல் மீது முதல்ல ஒரு ஆளுமை வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் உடம்பு மேலே ஆளுமையை கொண்டாந்துடலாம். பள்ளிக்கூடத்து படிக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண, ஓடு ஆடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, யோகா பண்ணு, சூரிய நமஸ்காரம் பண்ணு, சந்திர நமஸ்காரம் பண்ணு, எல்லாம் கரெக்டாக வந்துடும். உடம்பு கேட்க ஆரம்பிக்கும், சொன்னதை அப்படியே கேட்க ஆரம்பிக்கும். உலகத்திலே பெரிய கஷ்டம் என்னன்னா மனத்தின் மீது ஆளும். இது சுலபம் இல்லை. தாய்மானவர் ஒரு பாட்டில் பாடுறாரு, சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேனர். சினம் இறக்க கற்றாலும், கோபம் இல்லை விட்டுட்டார், சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும், அப்படின்னா விபூதி, அப்படின்னா குங்குமம், சித்தி பல பெற்றாலும். இதெல்லாம் பெற்றுட்டதால ஒருத்தர் உயர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. எவனுக்கு மனசு சாகலையோ அவன் எப்படி கடவுளாக முடியும்? மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இதுக்கு எங்கள் பேராசிரியர் ஒரு அருமையான சம்பவம் சொல்வார். பகவான் ராமகிருஷ்ணனுடைய கதை தான். ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு இளம் சன்னியாசி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முயற்சியில் இருந்தார். என்னென்னா கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். எல்லோரும் கண்ணை மூடிட்டு தவம் பண்ணுவோம்ல, கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணணும்னு முடிவு பண்ணார். கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ண முடியுமா? நாங்கள் லா காலேஜில் படிக்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவோம். ஏன்னா நாங்கள் வாத்தியாருக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அவர் தூங்கப்படாது இல்லையா, அதுக்காக நாங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிடுவோம். அந்த மாதிரி அந்த சன்னியாசி ட்ரை பண்ணியிருக்கிறார். எப்படின்னா கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ணணும் அப்படின்னு. சார் உண்மையில் முழுசாக கண்ணை திறந்துக்கிட்டும் தவம் பண்ண முடியாது, கண்ணை மூடிக்கிட்டும் தவம் பண்ண முடியாது. குறிச்சிக்கோங்க. நல்ல மெடிடேஷன் நம்ம கரெக்டாக மைண்டை கொண்டு போகணும்னு நினச்சா முழுக்க கண்ணை மூடவும் கூடாது, முழுக்க கண்ணை திறக்கவும் கூடாது. ஏன் தெரியுங்களா? முழுக்க நீங்கள் கண்ணை திறந்துட்டிங்கன்னா உலகம் உங்களுக்குள்ளே வந்துடும். முழுக்க நீங்கள் கண்ணை மூடிட்டிங்கன்னா தூக்கம் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் நல்ல புத்தர் சிலையெல்லாம் பாருங்கள், பழைய அந்த கோயில் சிற்பங்கள்லாம் போய் பாருங்கள். அரை கண்ணு திறந்து நாசி நுனியை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும். இந்த நாசியினுடைய நுனியை 2 கண்களாலும் பார்க்கும்படியா ஒரு அரைக்கண் திறந்து அரைக்கண் மூடி இருக்கிற நிலைக்கு போனால் மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையான அந்த தியான நிலையை எட்ட முடியும். இது வந்து ஒரு சீக்கிரட். முழுக்க கண்ணை திறக்கவும் கூடாது, முழுக்க கண்ணை மூடவும் கூடாது. நல்லா கண்ணை மூடி தவம் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. போச்சு. கண்ணை திறந்திருந்தாலும் ஆபத்து, மூடி இருந்தாலும் ஆபத்து. இவர் என்ன பண்ணார்? முழுக்க கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணலான்னு பண்ணார் பாருங்க. என்ன போச்சு, ஒரு 10:30 மணி இருக்கும் காலையில், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எழுத்தாப்புல ஒரு மின்னல். என்ன மின்னல்? தலையில் பின்னல். இதுக்காகவே பல பேர் உட்கார்ற இடம் ஜன்னல்.
முடிச்சுடலாம். வாழ்வுக்கு முழுவதும் இன்னல் இல்லையா? இப்படி போச்சு, அது பாட்டுக்கு போகுது. 10:30 மணிக்கு ஒரு மின்னல் போச்சு, ஒரு உயிருள்ள மின்னல் போச்சு. சாமியார் தவம் அவுட்டு. அப்படி யோசிச்சு பார்த்தாரு, கண்ணு தவத்தை கெடுத்துருச்சப்பா அப்படின்னு ஒரு ரிப்பன் வாங்கி கண்ணை கட்டிக்கிட்டு மறுநாள் வந்து தவத்தில் உட்கார்ந்தார். கண் இப்போ கட்டியிருக்கு, காது உடலை சல்லங் சல்லங். அதான் சொன்னான், இரு காது சும்மா இருக்காதுன்னா, இரு காது சும்மா இருக்காது. தவம் அவுட்டு. 3வது நாள் பார்த்தாரு, கண்ணையும் காதையும் சேர்த்து ஒரு டர்க்கி டவல் வாங்கி கட்டிட்டு வந்து உட்காந்தாரு. மல்லிகைப்பூ மூக்கு, இதெல்லாம் பெரிய வம்பா போச்சு, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று அவஸ்தையாக இருக்குது அப்படின்னு. கடைசியில் காதி கிராஃப்டில் போய் ஒரு தலகாணி வர. ஏன் காதி கிராஃப்ட்லன்னா அங்கே 20% தள்ளுபடி, கதருக்கு 20% தள்ளுபடி, காந்திக்கு 100% தள்ளுபடி. ஒரு காதி கிராஃப்ட் தலகாணி வாங்கிட்டு வந்து அந்த உரையை போட்டு இறுக்கி கட்டிட்டாரு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நாசி நுகரலை. இப்போ பாருங்கள், பொறிப்புலன்களை எல்லாம் கட்டிட்டு சாமியார் தவத்தில் உட்கார்ந்தார். 10:30, 10:45, 11, 11:05. ஆமாம், இதானே வர்ற நேரம், ஏன் இன்னும் வரல? எது? மனசு. மனசு அதான் சொன்னால், நீ வெளியில் உன்னுடைய பொறிகள் புலன்களை எவ்வளவு கட்டினாலும் மனசை கட்டலைன்னா இந்த உலகத்தில் அடைய வேண்டிய ஞானத்தை அடைய முடியாது. சினமிறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். சரி, மனசை அவ்வளோ சுலபத்தில் நம்ம கட்ட முடியுமா? ஆனால் மகான்களுடைய சாதனை என்பது என்ன அப்படின்னா அந்த மனசை ஜெயிக்கிறது தான் சார். இப்போ காஞ்சி மகா பெரியவர் 100 ஆண்டு வாழ்ந்த ஒரு தசை விளக்கு தன்னை அவர் நெறிப்படுத்தி கொண்டார். ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் பூஜை முடித்தார். அவர் பூஜை முடித்தோன்னே அவங்க சாப்பிட்றதுக்கு பிட்சைன்னு பேர், பிட்சைக்கு போகணும். பூஜை முடித்து எழுந்தார், தீர்த்தம் கொடுத்தார் எல்லாருக்கும். எல்லோரும் நிற்கிறாங்க, அவர் பிட்சைக்கு வர போகிறாருன்னு. இன்றைக்கி பிட்சை வேண்டான்ட்டு போயிட்டார். சில நாள் அப்படி சொல்லுவார், சாப்பிட மாட்டார் அவர், பிட்சை வேண்டாம் அப்படின்னு. யாரும் அவர்கிட்ட போய் ஒன்றும் கேட்க முடியாது, ஏன் வேண்டாம்லாம் கேட்க முடியாது, விட்டுட்டாங்க. 2வது நாள் மறுபடியும் பூஜை ஆகுது. பூஜை முடிஞ்ச உடனே எல்லாம் தயாராக வச்சுருக்கிறாங்க பிட்சைக்கு பிட்சை வேண்டான்ட்டு போயிட்டார். எல்லோரும் பயந்துட்டாங்க, நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோம், பெரியவர் கோச்சிக்கிட்டாரு, போய் மன்னிப்பு கேட்கணும். எல்லாம் சேர்ந்து போய் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து, பெரியவா மன்னிக்கணும், நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிக்கணும், நீங்கள்லாம் ஒன்றும் தப்பு பண்ணல, போகலாம் அப்படின்ட்டு. 2 நாள் ஆகிப்போச்சு. 3வது நாள் பூஜை முடிஞ்சதுங்க. முடிஞ்ச உடனே அந்த பிட்சைக்கு போனோம். இன்றைக்கும் பிட்சை கிடையாதுன்னு பாருங்க, பயந்துட்டான் எல்லாரும். யார் யாரையோ டாப் பீப்புளை கூட்டிகிட்டு வந்து அவர் சமாதானம் பண்ண சொல்கிறாங்க. அவர் கோவப்படுறார் போல் இருக்குன்ட்டு கெஞ்சினாங்க எல்லாரும். கடைசியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒன்று சொல்ல வேண்டான்னு பார்த்தேன், எல்லாரும் சேர்ந்து என்னை சொல்ல வச்சுட்டாள். நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன் தெரியுமோ? உங்களை யாரையும் ஜெயிக்கிறதுக்காக இல்லை, என்னை ஜெயிக்கிறதுக்காக. 3 நாளைக்கு முன்னாடி பிக்ஷையும் போது, ஒரு 5-6 நாள் முன்னாடி பிக்ஷையும் போது ஒரு கீரை நீங்கள் பரிமாறினீங்க. அந்த கீரையை சாப்பிட்றப்போ மனசு சொல்லிச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த நாள் மனசு என்ன எதிர்பார்த்து தெரியுமோ? இன்றைக்கும் பிக்ஷைக்கு அந்த கீரை இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுது. இன்றைக்கும் அந்த கீரை இருக்குமோ அப்படின்னு இருந்தது. சந்தோஷப்பட்டது மனசு, இந்த கீரை நல்லா இருக்கு, இன்றைக்கும் இருக்கு, சந்தோஷப்பட்டது. 3வது நாளும் நான் வந்து உட்காந்தா அந்த கீரை இருந்தது பார், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது, இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்கு, ருச்சியாக இருக்கு அப்படின்னு நினச்சேன். இது தப்பு இல்லை. எல்லாம் முடிஞ்சு பூஜை பாதி நடக்கிறச்சியே இன்னைக்கு பிக்ஷையில் கீரை இருக்குமோ அப்படின்னு ஞாபகம் வந்துடுச்சு. எப்போ? பூஜையில் இருக்கும்போது இன்னைக்கு முடிச்சுட்டு போனால் அந்த கீரை இருக்குமோன்னு ஞாபகம் வந்துடுது. யோசிச்சேன், கீரை என்னை ஜெயிச்சுடுது. நான் கீரையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஏன்னா 3 நாளாக கீரை என்ன ஜெயிச்சு கொடுத்தா, நான் கீரையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகணுமா? அதனால தான் இந்த 3 நாளும் பிக்ஷையை வேண்டான்னு பட்டினி போட்டு என்ன நானே ஜெயிக்கிறேன், அவ்வளவுதான். உங்கள் யார் மேலே எனக்கு கோபம் இல்லை, நான் என்னோட போராடிட்டு இருக்கேன். ஏன் சார் ஒரு கீரை சாப்பிட்லான்னு நினச்சா தப்பா? நீங்களும் நானும் நினச்சா தப்பு இல்லை, சன்னியாசி நினச்சா தப்பு. ஒரு சன்னியாசி கீரை சாப்பிடலாமான்னு ஆசைப்பட்டா விட்டா நீ ஊரையே சாப்பிடுவேன். மற்றவன் நினைக்கலாம் சார், ஒரு கிரகஸ்தன் நினைக்கலாம் சாப்பிடலான்னு, சன்னியாசி நினைக்கப்படாது. எனக்கு அது இருந்தால் பரவாயில்லைன்னு நான் நினைக்கிறேன், இது இருந்தால் நான் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். சுவாமி சித்பவானந்தான்னு ஒரு பெரியவர் இருந்தார் சார். அவங்களுடைய மகிமையெல்லாம் பல பேருக்கு தெரியாமே போயிடுச்சு. சித்பவானந்தாட்ட என்ன பெரிய பெருமை நினைக்கிறீங்க? திருப்பராய்த்துறையில் ஒரு ஆசிரமம் வச்சார் சுவாமி சித்பவானந்தா. சச் எ ரெவல்யூஷனரி செயின்ட். அவர் எங்கே தங்கி இருந்தாலும் ரூம் கதவை தாப்பா போட மாட்டார். அவர் எந்த ரூமில் தங்கியிருக்காரோ அந்த ரூம் கதவை தாப்பா போட மாட்டார். அவரை கேட்டாங்க, அது மட்டும் இல்லை, அவர் தங்கி இருக்கிற அந்த ரூம்லாம் இருக்கு பாருங்க, கிளாஸு விண்டோ, அது எல்லாம் பிளைன் கிளாஸாக இருக்கணும், ஸ்க்ரீன் போடக்கூடாது.
உள்ள அவர் என்ன இருக்கிறாரோ வெளியிலேருந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியணும். அவர் உள்ள உட்காந்துருக்கிறது அப்படியே தெரியணும். இதை விட முக்கியம், கதவுக்கு தாப்பா போட மாட்டார். ஏன் நீங்க கதவை தாப்பா போடலை? அவர் என்ன கேட்டாருங்களா, தாழ்பால் போடுகிற அளவுக்கு ஒரு சன்னியாசிக்கு என்ன ரகசியம் பாழாய் போகிறதுன்னு. தாப்பா போடுற அளவுக்கு ஒரு சன்னியாசிக்கு என்ன ரகசியம் பாழா போகுது? என்ன தாப்பா போட வேண்டும்? கிரகஸ்தன் தாப்பா போடணும், சன்னியாசி ஏன் தாப்பா போடணும்? பாருங்க எப்படி எல்லாம் மகான்கள் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. தன்னை பற்றி அவங்க எப்படி செதுக்கிக்கிட்டே போயிருக்காங்க, மேலே 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 அப்படி செதுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன், அந்த அந்த உணவு, அந்த நாக்கு ருச்சி 3 நாள் கீரை என்னை ஜெயிச்சு கொடுத்து அந்த கீரையை நான் திருப்பி ஜெயிக்கணும்னு சொல்கிறோம்னா, தன்னை வெல்லுவது, இந்த மனசில் இருக்கிற மனசில் இருக்கிற ஆசா பாசங்கள், மனசில் இருக்கிற பதிவுகள், இதெல்லாம் கொடுமை. நான் சொன்னது மேம்போக்கான விஷயம். இன்னும் ஆழமாக போனால் மனசை ஜெயிக்கிறதுங்கிற வார்த்தை ரொம்ப 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 பெரிய, பேசுகிறதுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ஆக்ஷன் ஒரு சொல் இருக்கு, ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இப்போ என்னுடைய பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒருத்தர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்னா, யாரை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதா இருந்தால் கூடுமான வரைக்கும் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போல்லாம் ஜட்ஜஸே ஜட்ஜ் பண்ணுறதில்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களே ஒழிய, ஏன் நம்ம அனாவசியமாக ஜட்ஜ் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்குவானே அப்படின்னு. இந்த ஜட்ஜஸே ஜட்ஜ் பண்ணாத காலம். நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மிஞ்சி போய் நீங்கள் யாரையா ஜட்ஜ் பண்ணணும்னு நினச்சா ப்ளீஸ் டேக் இட் ஃப்ரம் மீ. ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன் தெரியுங்களா, ஆக்ஷனுங்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நான் நெத்தி நிறைய 3 கோடு போட்டு பட்டை போட்டு அப்படியே சிவப்பழம் மாதிரி வரலாம். சார் எப்படி பார் எவ்வளோ, இது எனக்கு ஒன்றும் செலவே கிடையாது. எவனோ விபூதி கொடுப்பான், நெத்தி மட்டும் என்னது. சில பேர் அடுத்தவன் நெத்திக்கு சேர்த்து பூசியிருப்பான், பார்த்துருக்கீங்களா? தனக்கு மட்டும் இல்லை, அடுத்தவன் நெத்திக்கு சேர்த்து பூசியிருப்பான். பார்த்தா பெரிய பழமாக தெரியும், ஆனால் சொத்த பழம்னு பழகி பார்த்தா தான் தெரியும். இது பெரிய விஷயம் இல்லை. தோற்றத்தில் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம், நம்ம என்ன மாதிரி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், பெரிய வள்ளல் மாதிரி காட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்கிற ஒரு செயல். ஆக்ஷனை விட எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் ரியாக்ஷன். ஹவு ஐ ரியாக்ட், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் போய் சொல்லுங்களேன், சார் உங்கள் வீடு இடிஞ்சு போச்சு சார், அந்த வீடு வீணாக போச்சு. அப்படியா, சரி எதை போச்சு போ. இது ரியாக்ஷன். எத்தனை பேர் எப்படி சொல்லுவான்? இன்னொருத்தர் ஐயோ வீடு போச்சா, அப்படியே கழுவுன்னு செத்து போடுவான், ஹார்ட் அட்டாக்ல போயிடுவான். இப்போ வீடு போனதுங்கிறது ஒரே விஷயம்தான், ஒரே சம்பவம் தான். பட் ரியாக்ஷன், இவனுக்கு அந்த வீடு அவனுடைய வடிவம், அது அவனுடைய உயிர், அது போனோன்னு அவனுக்கு போயிடுச்சு. அவனை பொறுத்த அளவில் வீடு தானே, கட்டடம் மண் செங்கல் போத்தானே செய்யும். 50 வருஷம் கழிச்சு போக வேண்டியது 5 வருஷம் கழிச்சு போச்சு, போயிட்டு போகுது, முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் எப்படி ரியாக்ட் பண்ணா, இவன் எப்படி ரியாக்ட் பண்ணா? ரியாக்ஷன் தான் ஒரு மனுஷனுடைய ரியல் பர்சனாலிட்டி. நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், நடுவில் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது, ரொம்ப சில சிரமங்களுக்கு நான் உள்ளான். நானும் நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்தேன். அவங்களும் அவங்க சிலபஸில் இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலபஸ்க்கு மேலே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சில டாக்டர் சிலபஸ்லாம் ரெஃபர் பண்ணி சொன்னாங்க. எனக்காக உட்காந்து, ஏன்னா இந்த ஆள் குறைவானேங்கிறதுக்காக அவங்கெல்லாம் படித்து கிடிச்செல்லாம் பார்த்து யோசனைலாம் சொன்னாங்க. கடைசியாக ஒரு டாக்டர் சொன்னார், எதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள், ஏன்னா அவரை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க, அவரையும் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் எனக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸு உட்காந்துட்டேன். போய் உட்காந்து எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணி அட்டை பண்ணி இதை பண்ணி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கடைசியாக எனக்கு ஒரு கரெக்ட் கைடன்ஸ் கொடுத்தது யாருன்னா ஒரு யோகா மாஸ்டர். நான் கூட வந்து வச்சுக்கிட்டேன், உட்காரு என் கூட, என்னுடைய ப்ராப்ளம் என்ன நீ கண்டுபிடி, என் கூடவே இரு, 15 நாள் எங்கள் வீட்டில் தங்கு, கூடவே இருன்னு. அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைசியாக ஆச்சார் சார், உங்கள் ரியாக்டிங் பேட்டர்ன் தப்பு சார், உங்கள் ரியாக்டிங் பேட்டர்ன் தப்பு சார். எந்த ப்ராப்ளத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறத திரும்பி வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது நீங்களாக பிளான் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆழ் மனதினுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ரியாக்ஷன் தூண்டி விடும். சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பிஹேவியர் அதை நீங்களாக மாற்ற முடியாது, நீங்களாக கண்டுபிடிக்க முடியாது. பட் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மெத்தடு தப்புன்னார். ரைட், பிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துன்னு வச்சுங்க, என்னுடைய நேச்சர் சொல்லட்டுமா, யாராவது ஃபோன் பேசுனா அவர் ஆரம்பித்த உடனேயே அவர் 15வது ஸ்டேஜ் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியும். 1 2 3 4 5 கொஸ்டினுக்கு அப்புறம் 15வது கொஸ்டின் என்ன பண்ண போகிறார், எண்டு என்ன, நான் வேகமாக போயிடுவேன். அந்த ஆள் அந்த வேகத்துக்கு வரமாட்டான். அவன் ஒன்றொன்னா தான் கேட்பானே ஒழிய, வீட்டில் சௌக்கியமாக இருக்காங்களா, குழந்தைங்கள்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா, நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீங்களா, அவன் 15வது கேள்வி தான் எனக்கு வெடி வைக்க போகிறான். எனக்கு அவன் ஆரம்பித்த உடனே அவன் எங்கே என்ன வெடி கொண்டாந்துருக்கான்னு தெரியும்.
எனக்கு 15ஆவதுல வைக்க போகிற வெடி என்னன்னு தெரிஞ்சு போயிட்ட உடனே அதுக்கு நான் இப்போவே ரெடி ஆகிடுவேன், அலர்ட் ஆகிடுவேன். உடனே நான் என்ன பண்ணுவேன், இந்த 15 கேள்விக்கும் பொறுமை இல்லாமல் பதில் சொல்லுவேன். நான் பொறுமையே இல்லாமல் பதில் சொன்னால் என் உடம்பு என்ன ஆகும், என் மைண்டு, என் உடம்பு என்ன ஆகும், சாப்பிட்டது ஜெரிக்குமா எங்கேயாவது? இல்லை. ஸோ அவர் சொன்னார், உங்கள் அந்த ரியாக்ஷன் பிஹேவியர் தப்பு சார், நீங்கள் இதை வாட்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு தடவையும் ரியாக்ஷனை வாட்ச் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. பி ஏ விட்னஸ், எல்லா பெரிய பெரிய ஜென் மாஸ்டர்ஸும் சொல்கிறான் பி ஏ விட்னஸ் அப்படிங்கிறா. இன்னும் ஈஸியாக அது விட்னஸே அப்பப்போ பிறல் சாட்சியாக மாறி விடுறான். அப்புறம் நாம் எப்படி ஒரு விட்னஸ் ரெடி பண்ணி இந்த உலகத்தில் பார்க்குறது? ரொம்ப ஈஸி இல்லை, அது சொல்கிறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன வழி, நான் இப்போ இந்த சிரமத்துலேருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி? ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்தார். எவ்ரி 1 hour ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க, இம்மீடியட்டாக ஸ்டிஃப் ஆகிடுறீங்க, உங்கள் நாபி சக்கரா ஷாயின்ட்டுக்குது, அது பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கள், 1 hourக்கு ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்களே உங்களுக்கு கமாண்ட் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மருந்து மாத்திரை ஒன்றும் இல்லை, வெளியே வந்துட்டேன் அந்த கஷ்டத்துலேருந்து. ஆனால் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், என்ன நான் வாட்ச் பண்ணேன். நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நியாயம் இருக்குது. இது பாருங்களேன், எனக்குள்ளே சரியான வார்த்தை சொல்லட்டுமா, எனக்குள்ளே ஒரு நாய் உட்கார்ந்துருந்தது. இப்போ தான் சொல்கிறீங்க சைக்காட்ரிஸ்ட் நீ கண்டிப்பாக பார்க்க. அது எந்த நாயின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் எத்தனையோ பேர் இங்கே வசதியானவங்க உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துருப்பீங்க, பணக்கார வீட்டில் நாய் இருக்கும். இந்த நாய் என்ன பண்ணு தெரியுங்களா, நம்ம தெரு வழியாக கார் போகும், எவனோ அவனோட பிஎம்டபிள்யூவில் போகிறான், இதுக்கு என்ன கொள்ள போச்சு, எந்திரிச்சு நிற்கும், அப்படி டக்குன்னு அப்படி எந்திரிச்சு நிற்கும், அப்படியே ஒரு மாதிரி முறைக்கும். இந்த நம்ம தெரு வழியாக எவன் காரில் போனாலும் இது ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடும், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக மாறும். ஏதோ அந்த கார் இங்கே நிற்க போகிற மாதிரியும் அவன் உள்ளே வர போகிற மாதிரியும் அவனை கடிச்சு குதறலாங்கிற மாதிரியும் இது ரெடியாக ஸ்டிஃபாக நிற்கும். நின்னதுக்கப்புறம் அந்த கார் இதை தாண்டி அப்படியே போய் அப்படியே அங்கே போனதுக்கப்புறம் டப்புன்னு அப்படியே படுத்துக்கும், தலையை தொங்க போடும், மரியாதையாக படுத்துடும். அடுத்தாப்பில் இன்னொரு கார் போனாலும் இந்த நாய் இந்த வேலையை தான் செய்யும். எவனோ அவன் காரில் போகிறான், நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம முதலாளி வந்தால் மட்டும் ஒரு மரியாதைக்கு எந்த சின்னதாக பிஸ்கட் போடுவான், மற்றமெல்லாம் வரும்போது நம்ம நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்கு இது வேண்டாம், அது நாய்க்கு தெரியாது. நாய்ங்கிற உடம்புல ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த உயிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அலர்ட்டாக இருக்கணும், யார் வந்தாலும் அப்படி அலர்ட்டாக நிற்கணும். அப்படியே அந்த கண் இப்படி ஒரு மாதிரி வெறித்தனமாக வரும், காது அப்படி ஸ்டிஃபாக அப்படியே மேலே போகும். இப்போ என்னை பார்த்தா அப்படியே இருக்கும், அப்படி அதுவாக நிற்கும். நான் வேடிக்கை சொல்லலை, என் மைண்டுக்குள்ளே ஒரு நாய் உட்காந்துருக்குங்கிறத நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த நாய் என்ன பண்ணுது, ஸ்டிஃபாக மாறுது. ஆனால் கடவுள் எப்படி படைச்சிருக்கான்னு தெரியுங்களா, இந்த நாய் ஸ்டிஃபானது இம்மீடியட்டாக தன்னை ரிலாக்ஸ் பண்ணுற டெக்னிக்கை கடவுள் அதுக்கு கொடுத்துருக்கிறது. நாய் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா, ஒரு தெரு நாய் வேகமாக துரத்திக்கிட்டு ஓடுது, யாரையோ துரத்திக்கிட்டு ஓடுது, அவன் ஆப்பிடலை, ஆப்பிட்டாலும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது, அவன் ஆப்பிடலை, துரத்திக்கிட்டே போய் அந்த தெரு முனைக்கு போன உடனே அந்த நாய் இப்படி வெக்கப்பட்டு நிற்கும், ஏன்னா அதுக்கு ஒன்றும் ஆப்பிடல. அடுத்த செகண்ட் அந்த நாய் என்ன பண்ணுது நீங்கள் வாட்ச் பண்ணுங்களேன், இந்த நாக்கை நல்லா தொங்க போட்டு எச்ச ஒழுகும், அப்படியே அந்த நாக்கில் எச்ச ஒழுகும், அந்த நாக்கை அப்படியே தொங்க போட்டு இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா அதை வேகமாக அசைக்கும். நான் செஞ்சு காமிச்சிடுவேன், அப்புறம் அதே மாதிரி இருக்குங்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. அது வேண்டாம், அதுக்காக தான் நான் செஞ்சு காட்டல. நாக்கை தொங்க போட்டு இந்த தொண்டைக்குழி அந்த நாய் அப்படி வேகமாக இப்படி 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 அசைச்சு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள். அந்த யோகாலேயே அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. யோகாவில் நீங்கள் டெய்லி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு போகணுன்னு சொன்னால் நாக்கை வெளியில் தள்ளி இந்த தொண்டைக்குழியை அசைக்கணும். காளிங்கிற தெய்வ வடிவமே அப்படி வந்தது தான். காளி வந்து மன்னிச்சுக்காங்க, காளி வந்து கோபக்கார தெய்வமே இல்லை, கோபத்திலேருந்து மனுஷன் எப்படி வெளியே வரலாங்கிறத கற்றுக் கொடுக்குற வடிவம் காளியினுடைய வடிவம். ஏன்னா நாக்கை வெளியில் தொங்க போட்டு நீங்கள் கோபம் போகணும்னா நரசிம்மர் பாருங்க, நரசிம்மருடைய வடிவம் எப்படி போட்டிருக்கிறான், நாக்கையும் வெளியே தொங்க போட்டான். நாயோட வடிவம் பாருங்க, நாக்கை வெளியே கோபம் வெளியே போகணும்னா இந்த நாக்கு வெளியே வரணும், இந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியை நல்லா அசைச்சு கொடுத்துட்டீங்கன்னா கோபம் போயிடும். இதை வந்து யோகா கிளாஸில் போய் நாய் படிக்கலை, ஆனால் தனக்கு கோபம் வந்த உடனே தன்னை மறுபடியும் அது சரி பண்ணிக்கிறதுக்கு வசதியாக நாக்க தொங்க போட்டு கிளியராக கோபத்தை முடிச்சுட்டு சைலண்டாக அது பாட்டுக்கு படுத்துக்குது. அந்த நாய்க்கு தெரியுது இவ்வளோ கோபத்திலேருந்து எப்படியோ வெளியே வரலாம்னு, அந்த நாய்க்கு தெரியுது. அதோட நிறுத்திடுவோம் சார். இப்போ என் மனதில் கோபம் வராமல் இருக்க முடியாது இல்லைங்களா, கோபம் வராமல் இருக்க முடியாது, வந்தால் அதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிற டெக்னிக் எனக்கு தெரியணுமா இல்லையா, பூரண ஞானம் அடைகிறனோ இல்லையோ ஒரு டெக்னிக்காக நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா. அப்போ மனம்
இப்போ நான் மறுபடியும் வரேன், ஆக்ஷன் ரியாக்ஷன் சொன்னேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராமனுடைய பர்சனாலிட்டி எங்கே வெளிப்பட்டது? இலக்கியத்தில் ராமனுடைய பர்சனாலிட்டி எங்கே வெளிப்பட்டது? அவங்க அப்பா வந்து உனக்கு ராஜ்யம்னு சொல்கிறார். சரி, அவங்க அம்மா வந்தா சித்தி, உனக்கு ராஜ்யம் இல்லை அப்படின்றார். சரி சரி, என்ன ஆச்சரியம்? கொடுத்த போதும் சரி, இல்லைன்ன போதும் சரி. தட் இஸ் இஸ் ரியல் பர்சனாலிட்டி. என்ன தெரியுங்களா? அவர் தன்னுடைய பர்சனாலிட்டி என்பது அவருடைய ரியாக்ஷனில் தான் ஒளிஞ்சிருக்கு. உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொன்ன போது அவர் ஸ்ட்ரெஸ் ஆகலை, பெயின்ஃபுல்லாக மாறலை, ரெஸ்ட்லெஸ் ஆகலை, யாரை கொலை பண்ணலாம் அப்படின்னு தோணலை. அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி கொண்டார், அக்செப்டன்ஸ் லெவலில் நிற்கிறார். ஸோ நீங்கள் யாரையாவது ஜட்ஜ் பண்ணணும்னு விரும்புனா அவங்களுடைய ஆக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்க ரியாக்ஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா ஆக்ஷன் மேல் மனத்தின் வெளிப்பாடு, ரியாக்ஷன் தான் ஆழ்மனத்தின் வெளிப்பாடு. நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பிஹேவியர் எப்படி தெரியும்னா ஒன்லி த்ரூ ரியாக்ஷன் தெரியும். யாரோ ஒருத்தர் மிதிச்சிருங்க, இமயமலையில் போய் ஒருத்தர் சாமியாரை தவம் பண்ணார் 30 வருஷம், எல்லாம் பார்த்தான் சாந்த சொரூபி அப்படின்னு சொல்லி கீழே ஒரு திருவிழாவுக்கு கூப்பிட்டு வந்தான். ஆஹா, சுவாமி அப்படியே கடவுளாகவே ஆகிட்டார் பாருங்க, எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டார், எவ்வளோ மென்மை ஆகிட்டார்னு கீழே திருவிழா கூப்பிட்டு வந்தான். திருவிழாவில் அப்படி இப்படி ஓடின ஒருத்தன் அவன் காலை மிதிச்சான் பாருங்க, நாயே காலை இடுறான். 30 வருஷ தவம் வீணா போச்சு. 30 வருஷமா தன்னை போய் ரிஃபைன் பண்ணி மேலே உட்காந்து வச்சவர் அவன் காலை மிதிச்ச உடனே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், நாயே காலை இடுற, முடிஞ்சு போச்சு. அப்போ அது எங்கேருந்து வந்தது? அந்த நாயே காலை இடுறாங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? ஆழ்மனம். அப்போ ஆழ்மனத்தில் என்ன ப்ரோக்ராம் ஆயிருக்கோ அப்படித்தான் நம்ம நடக்கும். மேல் மனத்தில் பதிஞ்ச எந்த விஷயமும் பிரயோஜனமே கிடையாது. ஆழ் மனசில் என்ன பதிஞ்சிருக்கோ, ஆழ் மனசில் பதிஞ்சதுக்கு பல காரணம் இருக்குது. நம்ம தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது உண்டானது, தாய்க்கு தேர்ந்து ஜீனில் கேரி அவுட் ஆகி வந்தது, அந்த கர்ப்பத்தில் கிடக்கும் போதே எத்தனையோ விஷயம் பதிஞ்சிருக்கும். கோபம், தாபம், வருத்தம், அழுகை, துக்கம் எல்லாமே பதிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஆழ் மனசில் போய் அப்படி ரெக்கார்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு. உண்மையான ஞானம் அடைதல் என்பது ஆழ்மனத்திலிருந்து விடுதலை அடைதல் தான். நீங்கள் வெளியில் யாத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டாம், நம்முடைய ஆழ்மனத்தினுடைய பிடியில் இருந்து விடுதலை அடையணும். ரமணர் என்ன சாதிச்சு கிழிச்சுட்டாரு? ரமணர் ஒன்று சாதிச்சார், என்ன? மனதிலிருந்து விடுதலை அடைந்தார். அவர் மனசு அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் மனசை அவர் ஆட்டி வைக்கவே முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் பாருங்க. நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம், ரமணர் என்ன பண்ணுவார்? ஊர்தான் சொல்கிறேன், ஜாங்கிரி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க, ஜாங்கிரி சாப்பிட்ணும் அப்படின்னு. நம்ம யாருக்கு தோணினாலும் அந்த எண்ணத்தை எப்படி டெவலப் பண்ணுவோம் பாருங்கள். ஜாங்கிரி சாப்பிடணும், உடனே சின்ன ஜாங்கிரியா பெரிய ஜாங்கிரியா? பெருசு வேண்டாம், சுகருக்கு ஆகாது, சின்னது பரவாயில்ல, இதுதான் மாத்திரை போட்டுக்கலாம், அதனால் ஊசி போடணும், அப்புறம் சின்னதே சாப்பிடணும். சின்னதுன்னு சொன்னால் நெய் ஜாங்கிரியா இல்லை லாலா ஸ்வீட்ஸோடைய ஆயில் ஜாங்கிரியா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட நெய் ஜாங்கிரியா, லாலா ஸ்வீட்ஸோடைய ஆயில் ஜாங்கிரியா? சாப்பிட்றதே சாப்பிட்றோம், நெய்யே சாப்பிடணும். இப்போது ஜாங்கிரியை வாங்குவதற்கு நான் போகிறேனா இல்லை வேறு யாராவது ஒருவரை அனுப்ப போகிறேனா? நம்ம இந்த வெயிலில் போக முடியாது, யாரையாவது பிடிச்சி தான் அனுப்பணும். அவர் ஸ்கூட்டரில் போகிறாரா, காரில் போகிறாரா? ஸ்கூட்டர்லேயே அனுப்புவோம். கூப்பிடு பாரு, போய் ஒரு 1/2 கிலோ ஜாங்கிரி வாங்கிட்டு வா, போ. ரமணர் சொல்றாரு, ஜாங்கிரி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியவுடன் அதை எப்படி செயல்படுத்துவது என்று அடுத்தடுத்து யோசித்து கொண்டே போகிற போது ஒரு எண்ணம் செயலாக மாறுவதற்கு அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. கார் ஓடணும்னா பெட்ரோல் வேணும்ல. எண்ணம் செயலாக மாறுவதற்கு பிராணா, உன் பிராண சக்தியை உறிஞ்சும். உங்க பிராண சக்தியை உறிஞ்சாம எந்த எண்ணமும் செயலாகாது. இல்லாட்டி எண்ணமாவே நிற்கும் இல்லை. அந்த எண்ணம் எப்படி செயலாக மாறுறது? ஒரு எண்ணம் செயலாக மாறணும்னா அது உங்கள் பிராணசக்தியை உறிஞ்சு வேகமாக செக்கு அப்படியே போட்டு பேலன்ஸ் எடுக்கிற மாதிரி உங்கள் பிராணசக்தியை உறிஞ்சு இப்போ ஜாங்கிரி வாங்கணுங்கிற எண்ணத்தை ஜாங்கிரி வந்தாச்சுங்கிற செயலாக மாற்றும். இப்போ நமக்கெல்லாம் அப்படி தோணுதா? ரமணருக்கு எப்படி தோணுன்னு சொல்கிற பாருங்க. ஜாங்கிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு ரமணருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சின்ன ஜாங்கிரியா? அவர் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்கிறார்? இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது? மாறிட்டார். இந்த எண்ணம் எனக்கு எங்கிருந்து புறப்பட்டது? எங்கிருந்து புறப்பட்டதுன்னா என் மனதில் இருந்தா, என் மூளையில் இருந்தா? மனம் என்பது எங்க இருக்கிறது? என் இதயத்தின் பக்கத்திலா? இதயத்துக்கும் இதற்கும் நடுவில் இருக்கிற 2 அங்கல் நடுவில் இருக்கிற இடைவெளிக்குள்ளேருந்து இந்த எண்ணம் புறப்பட்டதா? மூளையிலேருந்து இந்த உத்தரவு வந்ததா? இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது என்பதை நான் கவனிக்கிறேன். இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது என்று நான் கவனிக்கிற போது சிக்கல் பாருங்க,
இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டது என்பதை நான் கவனிக்கிற போது, புற்றிலிருந்து வெளிப்பட்ட பாம்பு மீண்டும் புற்றுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து கொள்வதை போல் இந்த எண்ணம் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கேயே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. அந்த எண்ணத்தை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நீ எங்கேருந்து வந்த? அது சொல்லும், ஜாங்கிரியும் வேணாம், ஒன்றும் வேணாம்ப்பா, உங்ககிட்ட வந்தேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். ஏதோ நினைச்ச ஒன்று போய் வாங்கிட்டு வருவியா, நீ எங்கேருந்து வந்தேன்னு என்ன போட்டு பிராணனை வாங்குறியன்னு பாருங்க. புற்றிலிருந்து புறப்பட்ட பாம்பு புற்றுக்குள்ளேயே திரும்பி விடுவதை போல் எண்ணம் எதிலிருந்து புறப்பட்டதோ அங்கேயே போய் உடங்குகிறது. எண்ணம் நின்று போதல், மனம் அற்று போதல். என் மனசே இல்லாமல் போயிடும். மனசுன்னு ஒன்று, மனம்ங்கிறது என்ன? எண்ணங்களுடைய கலெக்ஷன் தானே. ஒரு தாட்டா வந்துகிட்டே இருந்ததுன்னா மனம். எண்ணங்களே வரலன்னா உங்களுக்கு மனம் எங்கேருந்து வரும்? ஒரு ரமணருடைய லைஃப் தான். ரமணர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? சொல்லாட்டாலும் எடுத்துக்க தான் போகிறேன், நான் ஒரு மரியாதை சொல்லிட்டா நம்மளை கேட்டார்னு ஒரு சந்தோஷம், பிரச்சனை இல்லைல்ல. ரமணர்கிட்ட போய் ஒருத்தன் சொல்கிறான், பகவான், always I think about God. Always I think about God. I want to see God. Where can I see? I want to see God. Where can I see God? Always I am thinking about God. ரமணோட ரிப்ளை என்ன தெரியுங்களா? See him between two thoughts. You can see him between two thoughts. பாருங்க, நான் கடவுளை தேடுகிறேன், கடவுளை தேடுகிறேன். இந்த ரெண்டு எண்ணமும் கடவுளை உங்களுக்கு கொடுக்காது. கடவுளை எங்க கண்டுபிடிக்கணும்? கடவுளை தேடுகிறேன், கடவுளை தேடுகிறேன் ரெண்டு தாட் ஓடுது இல்ல, இந்த இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் பார், கடவுள் கிடைப்பார். என்ன அர்த்தம்? எண்ணம் இல்லாமல் போகிற நிலையில தான் நீ கடவுள் தன்மையை உணர முடியும். இதை நான் புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு லேமேன் இதை படிச்சுட்டு புரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு இதை புரிய வச்சது யாருன்னா ஜஸ்டிஸ் மகராஜன். ஜஸ்டிஸ் மகராஜன் ஒரு பேச்சில் ரமணருடைய இந்த தாட்டையும் திருமூலருடைய ஒரு திருமந்திரத்தையும் இணைச்சு ஒரு பேச்சு பேசுறார். பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி சார்? ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் பார், கடவுள் கிடைப்பார். எண்ணங்களால் கடவுள் கிடைக்க மாட்டார். இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் பார், எண்ணங்களற்ற இடத்தில் பார், கடவுள் கிடைப்பார். எப்படி சார் கிடைப்பார்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ரயில்வே ஸ்டேஷன் நாம உட்காந்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன் ரயிலில் உட்காந்துருக்கோம், இல்லை ரயிலில் ஒரு பிளாட்ஃபார்த்தில் நிற்கிறோம். இப்படி நிற்கிறோம். இப்படி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த பிளாட்ஃபார்த்தில் ஒருத்தன் காஃபி கொண்டு வரான், ஒரு காஃபி கேனில், தெரியுமா தெரியாதா? தெரியும். திடீர்னு ட்ரெயின் வந்துருச்சு, கட 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 கடன்னு ட்ரெயின் ஓடுது. சார், கட 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 கடன்னு ட்ரெயின் ஓடும்போது அங்கேயும் இன்னும் அந்த காஃபி விற்கிறவன் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான். தெரியுவானா? தெரியுவானா? குறுக்கு ட்ரெயின், அங்கே காப்பி வைக்கிறவன் எப்படி தெரியுமா? தெரிய மாட்டான். வேகமாக ஓடுது ட்ரெயின், தெரிய மாட்டான். இப்போ அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கிது, ஸ்லோவாகி ஸ்லோவாகி இப்படி ஸ்லோவாக போக ஆரம்பிச்சுது. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு காலி இடம் இருந்தது பாருங்க, அது வழியா அந்த காப்பி விற்கிறவன் தெரிஞ்சான். இரண்டு ரயில் பெட்டிக்கு நடுவில் காப்பி விற்கிறவன் தெரிவது போல் இரண்டு எண்ணங்களுக்கு மத்தியில் இருக்கிற காலி இடத்தில் தான் கடவுள் உனக்கு தெரிய முடியும். Between two thoughts, இந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்துக்கு நடுவில் காலியா இருக்கு இல்லையா ஒரு இடம், அது வழியாக தான் கடவுளை நீ பார்க்க முடியும். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் அது. ஏன்னா நம்ம மைண்டில் பாருங்க, அவ்வளவு ஸ்பீடில் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இது பண்ணலாமா, அது பண்ணலாம், இவர் எப்போ முடிப்பார், எப்போ சாப்பிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது, என்ன பாடு பேசிக்கிட்டே இருக்க, விட்டா இருக்கா பேசிக்கிட்டே போகலாம், என்ன அர்த்தம், இவர் முடிக்க மாட்டார் போல இருக்க, நல்லா தான் பேசுகிறார், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னமோ ஒரு பாட்டுக்கு அங்கே போகிறார் இங்கே வர, அவர் சோறு இப்படி பேசுகிறார். இல்லை இல்லை, இது வீட்டில் போய் இதுக்கு டேப் போட்டு திருப்பி கேட்டால் நிதானமாக கேட்டால் புரியும். எது புரிஞ்சு என்ன போகுது? எவ்வளவு, நான் வேடிக்கை சொல்ல, எவ்வளவு தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடி இருக்கு இந்த நேரத்துக்குள்ள, ஒரு 100-200 தாட்ஸ் ஓடி இருக்கும் வேக வேகமாக. இப்படி பாருங்க, ஒரு தாட் அடுத்தது 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 அடுத்தது, அப்படியே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தா இந்த கடவுள் எப்படி வசப்படும்? எண்ணங்கள் அற்ற இடத்துல தான் உண்மையான கடவுள் என்பது ஒருவருக்கு வசப்பட முடியும். இது எவ்வளவு சிரமமான விஷயம். அப்ப எண்ணங்கள் எங்கேருந்து? மனம் என்பது எண்ணங்களுடைய தொகுப்பு, பண்டில் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களுடைய மூட்டை தான் மனம். அப்ப மனசுங்கிறது என்ன பண்ணும்? ஒரு எண்ணமா பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியா இந்த மனம்ங்கிறது காணப்படும். திருவள்ளுவர் சொல்றார், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பார். இந்த யான்கிறத விட்டுடுங்கிறார். உண்மையில நான் 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 சொல்றமே, அந்த நான் என்பது என்னன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா, சார் இப்போ எனக்கு சுகி சிவம்னு பேரு,
எங்கள் அப்பா எனக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருந்தா கதை முடிஞ்சு போச்சு. சுகி சிவம்னா இப்போ திரும்பி பார்க்குறேன், ஆரோக்கியசாமின்னு கூப்பிட்டுருந்தா தான் நான் அப்போ திரும்பி பார்த்துருப்பேன். எனக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுருந்தா அப்போ பேர் நான் அல்ல. எனக்கு சுகி சிவம்னு பேர் வச்சாங்க, எங்கள் அப்பா அம்மா பேர் வச்சாங்க, யாரோ சொல்வேந்தர்னு பேர் வச்சாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ எந்த பேர் நிஜமான பேர்? என்னோட பேர் ஒன்றுமே கிடையாது. அப்போ பேர் நான் அல்ல. உடம்பு நானா? நான் பிறக்கும்போது இவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தது இருந்தால் எங்கள் அம்மா கதி என்ன ஆகும் இல்லையா? ஒரு 2.5 கிலோ. இன்றைக்கி வெளியே சொன்னால் கண்பட்டு போயிடும் வெயிட்டு. அப்போ 2.5 கிலோ எங்கேருந்து இவ்வளோ வந்தது? எல்லாம் பஞ்சபூதங்கள்லேருந்து திருடி 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 சேர்த்தது. மண்ணிலேருந்து, காற்றுலேருந்து, சூரியன்லேருந்து, தண்ணியிலேருந்து எல்லாம் திருடி 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 சேர்த்தது. பஞ்சபூதங்கள் சேர்ந்தது. இது நானா? இது நானாக இருந்தால் முதல்ல இருக்கணுமே, இல்லையே. உடம்பு நானா? இல்லை. சரி, மனசில் எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கு, அந்த மனசு தான் நானா? இல்லை. என்ன கண்டுபிடிக்கிறான்? உடம்பு நான் அல்ல, உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, உடம்பும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல. இந்த வார்த்தை கவனிங்க. உடம்பு நான் அல்ல, மனமும் நான் அல்ல, உடம்பும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல என்று எது கண்டுபிடித்ததோ அதுதான் நான். உடம்பும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல என்று எது கண்டறிந்ததோ அதுதான் நான். அப்போ இதையெல்லாம் கண்டறிந்த நான் என்பது என்ன? பரமாத்மாவாகிய கடவுளை தவிர அது வேற எதுவுமே கிடையாது. இது அத்வைத்தம்னா ஞானி தானே கடவுளாகிறான் அப்படின்னா தன்னை ஜீவாத்மாவா உணர்ந்து கொண்டிருப்பது தன்னை பரமாத்மாவா உணர தொடங்குது. ஆனால் அதுக்கு என்ன வேணும்? இம்மியும் அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா, அப்படிலாம் இருந்தால் நீ கடவுளே கிடையாது. அந்த மாதிரியான தாட் தோணிட்டாலே நீ ஒருபோதும் கடவுளாக முடியாது. இப்போ பல பேர் கடவுளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? பித்தளையில் ஒரு கிரீடம் வச்சுக்கிறது, இப்போ நாம் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒரு 4 பேர் நம்மளை கும்பிட்றாப்புல செட்டப் பண்ணிடுறது, அதெல்லாம் பெரிய கடவுளாக நிலைமையில். எவ்வளவு மகான்கள், எத்தனோ மகானுபவம், எத்தனை மகான்கள் இது மாதிரி எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு சின்ன எதுவுமே இல்லாமல் போய் சேர்ந்துருக்காங்க. சார், இது எல்லா ரிலிஜன்லையுமே இந்த கான்செப்ட் இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ பர்டிகுலர் ரிலிஜனில் இருக்குன்னு. கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்குது. லாசரஸ் ஏன் சிரிக்கிறான்னு ஒரு ஸ்டோரி உண்டு கிறிஸ்டியானிட்டியில். லாசரஸ் ஏன் சிரிக்கிறான் ஒரு ஸ்டோரி. இது கொஞ்சம் ரொம்ப அருமையான ஸ்டோரி. அது சொர்க்கத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர், அவர் நிறைய சேரிட்டிலாம் பண்ணியிருக்கார். அவர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு மேலே போகிறார். லாசரஸ் அப்படிங்கிறவன் பிச்சைக்காரன், கையில் பணம் கிடையாது, அவனுக்கு சாப்பிட வழி கிடையாது. அவர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு இவரும் சிரமப்பட்டு எல்லாம் பண்ணி மேலே போனால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க. எப்படி சீட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50வது ரோவில் ஒரு 60வது இடங்கிற மாதிரி சீட் கொடுத்தாங்க. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்படி திரும்பி பார்த்தா கடவுளுக்கு பக்கத்து சீட், கடவுள் உட்காந்துருக்கார், ஒரு பக்கத்து சீட் லாசரஸ் உட்காந்துருக்கார். இவர் ஷாக் ஆகிட்டார். நாம் எவ்வளவு சேரிட்டி பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளை கொண்டு போய் கடவுள் 62வது ரோவில் உட்காத்தி வச்சு விட்டாரு. இத்தனைக்கு நம்ம எதிர்கட்சி தலைவரும் இல்லை, நம்மளை கொண்டு போய் இப்படி தள்ளி உட்காத்தி வச்சு விட்டாரு. பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அவனையும் அங்கே பக்கத்தில் உட்காத்தி வச்சாரு. எப்படி அவனை உட்காத்தி வைக்கலாம்? பக்கத்து சீட்டில் உட்காத்தி வச்சு விட்டாரு. ஷாக் ஆகிட்டான். யார்? இந்த ஆள். இப்படியும் மெதுவாக கடவுள்கிட்ட டேர்ன் வரும்போது கிட்டக்கு போயிட்டு, ஒரு சின்ன விஷயம், நீங்கள் இப்படி என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அவனை அங்கே அந்த இடத்துல உட்காத்தி வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் பெரிய தவறு பண்ணிட்டீங்க. கடவுள் சொன்னார், கணக்குப்படி உன்னை நரகத்தில் போடணும் தான் இருக்குது, நரகத்தில் போடணும் தான் இருக்குது. இப்போவும் இது முடிஞ்ச உடனே கூப்பிட்டு போடுவாங்க. நீ லாசரஸ் இங்கே இருக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டு வர சொன்னேன், அதனால உன்னை அங்கே உட்காத்தி வச்சாங்க. இப்போ நீ பார்த்துட்டா, இப்போ நீ போகிற எங்கே? நரகத்துக்கு தான் போகிற. அவன் கேட்டான், என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் எனக்கு நீங்கள் சொர்க்கம் கொடுக்காம நரகம் கொடுக்குறீங்க? ஏய், இதே லாசரஸ் உன் வீட்டு வாசலில் பிச்சை எடுத்துருக்கான், நீ சாப்பாடு போட்டியா? வைஷ்ணவனுக்கு சாப்பாடு போட்டியா? நீ போடலை. நீ என்ன அநியாயம் பண்ணியிருக்க? நீ தண்ணி கேட்டான், குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டான், குட்டியா? நீ தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உனக்கெல்லாம் எதுக்கு தண்ணின்னு நீ கேட்டேன். அப்போ உன்னை கொண்டாந்து நான் சொர்க்கத்தில் உட்காந்து வைக்க முடியுமா? நீ அவனுக்கு என்ன அநியாயம் பண்ணியிருக்க தெரியுமா? இவ்வளவு பேசுகிறாரு. அந்த லாசரஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் பாதி சிரிக்கிறான். கடைசியாக சொல்கிறார், அதனால் உனக்கு இந்த இடம் கிடையாது, நீ நரகத்துக்கு தான் போயாகணும், அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு, போ நரகத்துக்கு அப்படின்னு அவனை தரத்துறார். அப்போ லாசரஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் சொன்னால், விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, பாவம் பண்ணிட்டேன், என்னை நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. இவன் இங்கே என்னத்துக்கு உட்காந்து வச்சுருக்கீங்க? அவன் என்ன கிழிச்சான்? ஒன்றுமே பண்ணலை. அவனுக்கு சோத்து தண்ணி கிடையாது, சும்மா உட்காந்துருந்தான் பூமியில். அவனை கொண்டா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்கிறீங்க. அப்போ கடவுள் சொன்னார், இப்போ கூட பற்றியா,
நீ ஏன் அங்கே இருக்கிற, நான் ஏன் அங்கே இருக்கிறேன்ற நினப்பு இல்லாமல் இருக்கிறான் பார்த்தியா, அதனால தான் அவன் இங்கே உட்காந்து வச்சு. இவன் நரகத்தில் இருக்கிறான், நான் ரொம்ப நல்லவனாக போயிட்டதால இப்போ சொர்க்கத்தில் கடவுள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். நல்லா கவனிங்க, நான் நல்லவனாக போயிட்டதால சொர்க்கத்தில் உட்காந்துருக்கிறேங்கிற பிரஜை கூட அவனுக்கு இல்லை, அது கூட அவனுக்கு தெரியல. நான் கடவுள் பக்கத்தில் இருப்பதற்கு தகுதி உடையவன் என்ற எண்ணம் கூட அவனுக்கு இல்லாததால் அவனை என் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான விஷயம். நான் கடவுள் பக்கத்து, சில பேர் ரொம்ப பூஜை வச்ச பண்ணிட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப ஸ்பெஷல், நான் சொன்னால் கடவுளே சொன்ன மாதிரி, என்ன ஒரு 500 ரூபா டிக்கெட் வாங்குவேன், அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரேட் போட்டு டிக்கெட் வாங்குவேன். இந்த தாட், நான் கடவுளுக்கு வேண்டியவன் என்ற எண்ணத்தை விட பாவகரமான எண்ணம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நான் ரொம்ப கடவுளுக்கு வேண்டிய ஆள், நான் சொன்னால் கடவுள் கேட்பாரு, கடவுள் எனக்கு வெரி க்ளோஸ் டு மீ அப்படின்னு யாராவது பேசுனா பைத்தியக்காரன் அர்த்தம். ஏன் தெரியுங்களா, அந்த நான்கிறது அப்படியே வேக்கும், அப்படியே காலியாக மாறணும். அதாவது ஐ டிசர்வ் தி, சொர்க்கம் எனக்கு தகுதியானதுன்னு நினைச்சாலே அவன் சொர்க்கத்துக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்கிறான். நான் சொர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய தகுதியோடு இருக்கு. சில பேர் கோச்சுக்குவாங்க கடவுள்கிட்ட, தெரியுங்களா, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் உனக்கு, என்னை கஷ்டப்படுத்துறியே நீ, நான் உன் கோயிலுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், என்னென்ன காரியம் பண்ணியிருக்கிறேன், என்ன நீ கஷ்டப்படுத்தலாமா, நான் கோயிலுக்கு பண்ணியிருக்கேன், சாமிக்கு பண்ணியிருக்கேன், நான் செஞ்சுருக்கேன்னு நினைச்சாலே நீ கடவுள் பக்கம் போகிறதுக்கு தகுதி இல்லாதவன். நீ என்ன பண்ண முடியும் கடவுளுக்கு போய் இந்த உலகத்தில், எல்லாமே அவர் கொடுத்தது, அப்புறம் நீ என்ன புதுசாக பண்ண முடியும்? ஸோ இந்த நான் என்பது சிலருக்கு செல்வத்தால், பதவியால், ஜாதியால், அகங்காரத்தால் நிரம்பி வழிகிறது. யாருக்கு அந்த நான் என்பது முற்றிலும் காலியாக இருக்கிறதோ, என்டையர்லி வேக்கண்ட், டோட்டலாக ஒன்றுமே கிடையாது, எம்டினஸ், டோட்டல் எம்டினஸ், யாருக்கு அந்த நான் என்பது எம்டியாக இருக்கோ, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கு நான் என்பது நிரம்பி வழிகிறதோ அவர்கள் கடவுளோடு நெருங்க முடியாது. யாருக்கு நான் என்பது முற்றிலும் காலியாக இருக்கிறதோ அவர்கள் கடவுளாகிறார். அந்த நான் எதுலையும் நிரப்பக்கூடாது, டோட்டலாக எம்டியாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய உலகம் எதில் சார் இருக்கு, நத்திங், காலியான ஆகாசத்தில் தான் உட்காந்துருக்கு, ஒன்றுமே இல்லாத எம்டினஸில் தான் இது போய் உட்காந்துருக்கு. ஸோ எம்டினஸ் அப்படிங்கிற காலித்தன்மையில் தான் எல்லாமே போய் நிரம்பி இருக்கு. யார் நான் என்பது நிரம்பாமல் காலியாக இருக்கிறாங்களோ அவங்க கடவுள் தன்மை அடைகிறார். இப்போ நான் இதை ரொம்ப வேகம் உங்களுக்கு சொன்னதை ஒரு கான்க்ரீட் எக்ஸாம்பிளோட சொல்லி முடிச்சேன். ஒரு கதை எழுதி வச்சான் அந்த நாட்டில், திருக்கோவலூர்னு ஒரு ஊர். அந்த திருக்கோவலூரில் ஒரு கோயில், அந்த பெருமாள் கோயில், அந்த திருக்கோவிலூர், அந்த பெருமாள் பேர் கோபால், கோவலூர் அப்படி வந்தது தான். இந்த கோயம்புத்தூர் பக்கம் இன்னும் கோவாலு அப்படின்னு கூப்பிடுவாங்க, கோவாலு அப்படின்னு கூப்பிடுறது. அப்படி பெருமாளை கூப்பிட்டு தான் கோவலூர்னே அதுக்கு பேர் வந்தது, திருக்கோவலூர்னு பேர். அந்த திருக்கோவலூரில் அந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு 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 வீட்டு திண்ணை, அந்த வீட்டு திண்ணையில் முதல் ஆழ்வார், பெரியாழ்வார்னு ஒரு ஆழ்வார் உட்காந்துருக்கார். மழை பெய்யுது, கொட்டுன்னு கொட்டுது, உட்காந்துருக்கார் அவர். அப்படி கொட்டுன்னு கொட்டும்போது மழையில் சரி ஒன்றும் வேலை இல்லை படுத்துடலாம் அப்படின்ட்டு இப்படி படுத்துட்டார், திண்ணையில் போய் படுத்துட்டார் அந்த ஆழ்வார். அவர் அப்படி படுத்த கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஆழ்வார் வர, பொய்கையார் பூதத்தார் பெய்யா பண்ணிக்கணும், அந்த மூவர் வருகிறாங்க, பொய்கையார் பூதத்தார் பெய்யாழ்வார், 3 ஆழ்வார். ஒரு ஆழ்வார் படுத்திருக்கிறாரு, ஒரு ஆழ்வார் படுத்திருக்கும் போது இன்னொரு ஆழ்வார் வர. அவர் வந்த உடனே மழையில் அந்த திண்ணைக்கிட்ட அப்படி நிற்கிறாரு, மழை கொட்டுது. இந்த படுத்திருந்தார் பாருங்க திண்ணையை ரொப்பிக்கிட்டு, அவர் உடனே பட்டால்னு எழுந்தார். வாங்க வாங்க உட்காருங்க, திண்ணையில் உட்காருங்க. இல்லை உங்களுக்கே இடம் இல்லை. இடம் இல்லையா? உட்காருங்க, நீங்கள் உட்காரு, நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை, இருவர் இருக்கலாம், உட்காருங்க. சரி அவரும் ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார், பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார், 3வது ஆழ்வார் வரார். அதே மழை இருட்டில் அப்படியே நடுங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்தார் பாருங்க. இந்த 2 பேர் உட்காந்துருவரை பார்த்தாங்க, வாங்க 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 திண்ணையில் ஏறுங்க, மழையில் நனையாருங்க, ஏறுங்க. இல்லை உங்கள் 2 பேருக்குமே இடம் இல்லை. என்ன இடம் இல்லை? நல்லா சட்டவட்டமாக உட்காந்துருக்குறோம், நாங்கள் நிற்கிறோம், நீங்களும் நின்றுக்கோங்க. 3 பேர் நின்றுக்கிட்டோம்னா இடம் இல்லாமல் போயிடும், நாங்கள் நிற்கிறோம். டக்குன்னு 2 ஆழ்வார் ஏஞ்சி நின்னாங்க, அவரை உள்ளே விட்டாங்க. அந்த இடத்துல 3 பேர் நின்னாங்க பாருங்க. அப்போ 3 பேர் நிற்கும்போது இன்னொருத்தர் உள்ளே பூந்து நெருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான், யாரோ இன்னொருத்தர் பூந்து நெருக்கிற மாதிரி. ஏங்க நீங்கள் என்ன நெருக்கலை? நெருக்கலை. நீங்கள் நெருக்குனீங்களா? இல்லை. அப்போ எவன் நெருக்கிறான்? நம்ம 3 பேரும் ஒருத்தர் நெருக்கலை. அப்போ யார் இங்கே உள்ளே பூந்து நெருக்கிறான்? டக்குன்னு ஒரு மின்னல் வெட்டுச்சு, பார்த்தா நெருக்கிறவன் வேற யாரும் இல்லை, அந்த திருக்கோவலூர் பெருமாள் நெருக்கிறாருன்னு. இவங்க 3 பேர் நிற்கிற இடத்துல நாமளும் நின்றுக்குவோம்னு சொல்லி ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம். அப்போ யாரடா அந்த பெருமாளை பார்த்து விளக்கேற்றி வச்சு பாடினாங்க. வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, இன்னொருத்தர் அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாய், இப்படி விளக்கேற்றி எல்லாரும் பெருமாளை பார்த்தாங்க.
இந்த கதையை பக்தி பூர்வமாக எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி 3 ஆழ்வார் நின்னாங்க சார், 3 ஆழ்வாரோட பெருமாள் வந்து இடிச்சுக்கிட்டார் சார்னு அப்படி பார்க்கக்கூடாது. பாருங்க, திண்ணையை யார் ரொப்பி இருந்தா? ஒரு ஆழ்வார். எப்படி ரொப்பி இருந்தார்? முழுக்க ரொப்பி இருந்தார். இன்னொருத்தரை பார்த்த உடனே என்ன பண்ணாரு? வாங்க நீங்களும் உட்காருங்க அப்படின்னு அவருக்கு இடம் கொடுத்தார். 3ஆவதா ஒருத்தர் வந்த உடனே வாங்க நீங்களும் நில்லுங்க அப்படின்னு இடம் கொடுத்தார். தன்னை நிரப்பி இருந்ததை குறைத்து கொண்டு இன்னொருவரை உள்ள அனுமதிக்கிறார், இன்னொருவரை உள்ள அனுமதிக்கிறார், இன்னொருவரை உள்ள அனுமதிக்கிறார். இறைவன் அங்க உள்ள வந்து நிரம்பிட்டான். நல்ல கவனிங்க, யாருக்கு நான் நிரம்பி இருக்கிறதோ அவர்களை கடவுள் நெருங்குவதில்லை. யாருக்கு நான் குறைந்து கொண்டே வருகிறதோ அந்த இடத்தை கடவுள் இட்டு நிரப்புகிறான். அந்த நான்ல எங்கெல்லாம் காலி இடம் வருதோ, நான் குறைஞ்சிக்கிட்டே வருதோ, அந்த காலி இடத்தை விடுறதில்ல கடவுள். எங்கெல்லாம் நான் குறையுதோ அங்கெல்லாம் கடவுள் வந்து அந்த இடத்த ரொப்பிக்கிட்டே போறான். இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டா, யாருக்கு நான் இல்லாமல் போகிறதோ அந்த இடத்தில் பரமாத்மாவாகிய கடவுள் அந்த இடத்தை நிரப்பி விடுகிறார். இப்படிதான் மனுஷன் தெய்வமாக முடியும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் என் சக்தியை கூட்டி என்னை வணங்க வைப்பதன் மூலம் கடவுளாக முடியாது. ஐ மஸ்ட் பிகம் நத்திங். நான் ஏது மற்றதாய் ஒன்று மற்றதாய் எம்டினஸ், டோட்டல் எம்டினஸ், என்னை எப்போது காலியாக ஆக்குகிறேனோ அப்போது அந்த இடத்தை பரமாத்மா நிறைவு செய்கிறார். அப்படிதான் மனுஷன் கடவுளாக முடியும். கடவுள் வந்து அந்த இடத்த ரொப்பறதுக்கு தயாராக இருப்பார். நான்ல ரொம்ப இருக்கிறான் பாருங்க, அந்த இடத்துக்குள்ள கடவுள் வர அவர் சொல்லுவார், ஏன்பா அவன் தான் அங்கே இருக்கிறான், இப்போ அப்புறம் நான் போய் அங்கே என்னப்பா பண்ண போகிறேன். இதுக்கும் ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு துணி துவைக்கிற சகோதரர் ஆற்றுல துணி துவைச்சிக்கிட்டு இருக்காரு கங்கையில். துணி துவைச்சிட்டு இருக்கும்போது ஒரு யாரோ ஒருத்தர் அந்த வழியாக நடந்து வந்தார். ஒரு பெரிய மகான் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் நடந்து வந்தார். அவர் கண்ணை மூடிக்கிட்டே நடந்து வந்ததால் இந்த துணி துவைச்சி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை அவர் பார்க்கல. என்ன பண்ணிட்டார், காலால் மிதிச்சிட்டார். அந்த துணி மேலேயே நடந்து வந்துட்டார். அப்படியே துவைக்கப்பட்ட துணியில் அப்படி மேலே நடந்து வரார், ஈரமாக துவைச்சி போட்ட துணியில். இந்த துணி துவைக்கிறவருக்கு கோவம் வந்துடுச்சு. ஒன்று என்ன பண்ணார், ஏய் எவன்டாவன் என் துணியை மிதிக்கிறது அப்படின்ட்டு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு அடிக்க ஓடியாந்தார். எவன்டாவன் துணியை மிதிக்கிறது அப்படின்னு அந்த துணி துவைக்கிற அடிக்க வந்த உடனே இவர் மகான் மாதிரி நடந்து வந்தார் பாருங்க. அவர் பயந்துட்டார், எவனோ அடிக்க வரார். நாராயணா அப்படின்னு கூப்பிட்டார். நாராயணா கடவுளை கூப்பிட்டாராம். ராமகிருஷ்ணர் கதை சொல்கிறார். மேலே படுத்திருந்தார் பெருமாள், இந்த ஆதிசேஷனில் படுத்திருந்தார். லட்சுமி வந்து பாதம் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருந்தா. அவர் அதிர்ஷ்டம், அது அப்படி படுத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம். அவருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம். அதுவும் எம்எம் ஃபோம் மாதிரி ஆதிசேஷன். பாம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கும், டவுட் இருந்தால் கை வச்சு பாருங்க. ஆதிசேஷனில் படுத்திருக்காரு சில்லுன்னு. அவர் லக்ஷ்மி பாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இவர் நாராயணான்னு கூப்பிட்ட உடனே அவர் ஒய்ஃபை தள்ளிட்டு, என் பக்தன் கூப்பிடுறான் காப்பாற்றணும்னு அவசரமாக ஓடியாந்தார். யார்? லட்சுமி ஒரு தள்ளிட்டு, ஐயோ என் பக்தன் கூப்பிடுறான்னு மேலேருந்து ஓடி வந்தாராம். வித்தின் செகண்ட், ஒரு செகண்டுக்குள்ளே திரும்பி வந்து படுத்துட்டாராம். லட்சுமி கேட்டாலாம், எங்கே நீங்கள் போகணும்னு போனீங்க, என்னங்க பாதியிலே வந்துட்டீங்க? இல்லை, என் பக்தன் நாராயணான்னு கூப்பிட்டான், நான் அவனை காப்பாற்ற போகணும்னு தான் போனேன். ஐயோ பாவம் என்னை கும்பிடுறான் காப்பாற்றணும்னு போனேன். அதுக்குள்ளே அவன் ஒரு செங்கலை எடுத்துட்டான். யாருக்கு? கம்பை தூக்கிட்டு வரவனை அடிக்கிறதுக்கு. இனிமே அவனை தான் காப்பாற்ற வேண்டியிருக்கும் மொழியே என் பக்தனை ஒன்றும் காப்பாற்ற வேண்டிய அவசியமே வராது. ஆனால் நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு வந்து படுத்துட்டேன்னார். ரொம்ப அருமையான கதை. பரமாத்மாவை நம்புனா அவர் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. இல்லை நானே பார்த்துக்குவேன்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த இடத்துக்கு அவர் வர முடியாமல் அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறார். யாருக்கு நான் நிரம்பி இருக்கிறதோ அவர்களை நானோடு விட்டு விடுகிறார். யார் நானை சுத்தமாக காலி செய்கிறார்களோ அந்த நான் காலி செய்யப்பட்ட இடத்தில் பரமாத்மா நிரம்புகிறார். இதன் வழி மனிதனும் தெய்வமாகலாம். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் ஐயா பேசினதை கேட்டிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள், இன்னும் ஒரு சில விஷயம் ஐயா தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும், இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதற்காக 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தினால் அங்கே இடத்துக்கு உங்களுக்கு மைக் கொண்டு வந்து தர்றதுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் ரெடியாக இருக்காங்க. இந்த தலைப்புன்னு இல்லை, உங்களுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால். My name is Srinivas Nayak. We are very old family friends of Dr. Tulsidas since several decades. Sir, நீங்கள் சொன்னது அந்த நான் சொன்ன இந்த இதில் எனக்கு ஒரு சுவாமி ராகவேந்திர சொன்னது ஒரு ஞாபகம் வந்தது. அதை சொல்லான்னு இருக்கேன். அவர் சுவாமி ராகவேந்திராவிடம் somebody asked him, ನೀನು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ, ನೀ ಸ್ವರ್ಗத்துக்கு போவீங்களா
அப்போது immediately his reply was, ನಾನು ಹೋದರೆ ಹೋದೇನು. அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் I may go or I may not go. But deeper when you see, சார் சொன்ன மாதிரி நான் என்ற அகம்பாவம் போச்சுன்னா I will go. That is one I just wanted as a bypass. But my question is, சார் இங்கே சொன்னீங்க the plane which was going from France, it goes, then it takes off, and then it goes like that, because it has been programmed that way. The bus has been programmed only to go on the road. Similarly, Janmas, Punarjanma, previous Janma, we have been programmed by something which, for my very small mind, it's beyond fathom. I mean, people, great people would have this thing, but it's beyond. If it has been already programmed in a certain way, the plane has been programmed certain way, it can't go in some other way because it will crash. It cannot go. Similarly, if I have been programmed in a certain way, how can I become one Sukhi Sivam, or how can I become one Tulsidas, or how can I become one Swami Vivekananda? I am programmed to be a simple Srinivas Nayak. What is my part in it? If you could have, of course, this may be a very vast subject, if I don't know whether you can clear in a small listing. Thank you. இதில் ஒரு டவுட் எப்படின்னா, நம்ம பஸ்ஸாக பிளேனான்னு இன்னும் தெரியாதது தான். நம்ம பிளேன் இல்லை பஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் திருப்பி கேட்குறேன், நம்ம பிளேனாக இருந்து பஸ்ஸாக இல்லாட்டி என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் பிளேன் இல்லை பஸ்ஸு தான். இல்லை இல்லை, நான் பிளேன் தான். நான் இப்போ என்ன பஸ்ஸாக அசியூம் பண்ணிக்கிட்டு வெறும் தரையிலே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன முயற்சி. இப்போ எல்லாமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண் திறப்பு தானே. யாரோ ஒருத்தர் ஐ ஓப்பனர் தானே. ரமணருக்கு என்ன நடக்குது, திருவண்ணாமலேருந்து வந்தேங்கிறார். திருவண்ணாமலையா? அந்த திருவண்ணாமலைங்கிறத அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணுது, ஒரு சேஞ்சை உண்டு பண்ணுது. அதே மாதிரி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு பண்ணுது. ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக கிடைக்கலாம். அது கிடைக்கும் போது கரெக்டாக அப்படியே பற்றிக்கிட்டு அதை அப்படியே மேலே போக வேண்டிய அந்த பாதைக்கு போகலாம். பட் டெஃபினட்டாக நான் பஸ்ஸு தான், என்றைக்குமே நான் பிளேனாக ஆக மாட்டேன்னு சாதிக்க வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கே கூட டேக் ஆஃபுக்கான ஏற்பாடாக கூட இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷனே கூட ஒரு டேக் ஆஃபுக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். நம்ம பிளேன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். த்ரூ டாக்டர், த்ரூ ஒரு நான் பெரிய ஆள்லாம் இல்லை, த்ரூ சுகீசி வச்சுங்க, ஒரு கருவி வேணும் இல்லையா? அப்படி நீங்கள்லாம் பிளேனப்பா, நீங்கள் பஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், டேக் ஆஃப் ஆகலாம். ரொம்ப அழகாக சொன்னார் ராகவேந்தர் லைஃப்பில். நான் போகலான்னு சுவாமி விவேகானந்தர் படிச்சுக்கிட்டு இருந்த காலம், ராமகிருஷ்ணரோட அவருக்கு அந்த கான்டாக்ட் டெவலப் ஆகுது. ஒரு நாள் பாடம் படிச்சுக்கிட்டே இருந்தார், படிக்க முடியல அவருக்கு. தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு தெருவில் இறங்கி ஓடுறார். கல்கத்தா தெருவில் இறங்கி ஓடுறார். நீங்கள் கல்கத்தாவில் என்ன வழக்கம் சொல்கிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் ஒருத்தர் போனால் துக்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு அர்த்தமா. துஷ்டி, யாரோ இறந்து போயிட்டால் அந்த வீட்டுக்கு போகிறவங்க காலில் செருப்பு இல்லாமல் ஓடுவாங்களாம். இப்படி விவேகானந்தர் ஓடுறத ஒருத்தர் பார்த்துட்டு நடுவில் நிறுத்தி கேட்குறாரு, என்னாச்சு காலில் செருப்பு இல்லாமல் ஓடுறீங்களே, யார் செத்து போயிட்டா, யார் செத்து போயிட்டா, எங்கே ஓடுறீங்க? இதுக்கு விவேகானந்தர் பதில், நான் இறந்து விட்டேன், என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன். நான் இறந்து விட்டேன், என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் அப்படின்னார். அப்போது நம்முடைய நான் என்பதை ஒருத்தர் கொல்றார். யார்? ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய நான் அப்படிங்கிறத கொல்றார். சேஷாதிரி சுவாமிகள் திருவண்ணாமலை இருந்தார் இல்லையா, அவர் மலைக்கு கீழே இருக்கிறார், மேலே ரமணர் தங்கி இருக்கிறார். அப்போ ரமணரை பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் இப்படி போகிறாங்க. சேஷாதிரி சாமி மேலேருந்து இறங்கி வர்றாரு. எங்கே போகிற அப்படின்னா, எங்கே போகிற? இல்லை ரமணரை பார்க்குறதுக்காக போகிறான். அவங்ககிட்டே போகிற, அவன் கொலகாரனாச்சு, அவன் கொலகாரனாச்சு அப்படின்னார். இவனுக்கு புரியல, ரமணர் என்ன கொலகாரர்? இந்த உலகத்தில் கொல்ல முடியாத நான் என்பதை கொல்லுகிறவர் ரமணர். அவர் கொண்டுட்டார், தன்னுடைய நானை கொண்டுட்டார். அங்கே போய் யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நான் என்பது கொல்ல வேண்டியது, நான் என்பது இல்லாமல் போக வேண்டியது அப்படிங்கிற ஒரு கருத்து விதையிடுவதற்கு கூட இந்த நாள் காரணமாக இருக்கலாம் என்றது ஒரு சின்ன கருத்தை நான் உங்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேர் மாக்கோசி ராஜேந்திரன், தேசிய சிந்தனை கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர்.
இந்த ஆண்டு ராமகிருஷ்ணனுடைய நம்முடைய ராமானுஜருடைய 1000ஆம் ஆண்டு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு மேலே ஏறி தன்னுடைய குரு சொன்ன மந்திரத்தை சொல்லி கேட்ட எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனார். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருமண காலத்தில் தன் திருமணத்துக்கு வந்து அத்தனை பேரையுமே சொர்க்கத்துக்கு கொண்டு போனார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் 1000 வருஷம் இல்லை, பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்திருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாருமே நானுங்கிற எண்ணம் போகணும்னு சொன்னால் ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? அப்போது திருஞான சம்பந்தர் மாதிரி ராமானுஜர் மாதிரி தோன்ற பிறகு கூட இந்த நாட்டில் நானுங்கிற எண்ணம் ஒளி இருக்குது. எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை இந்த மாதிரி ராமானுஜர் மாதிரி திருஞான சம்பந்தர் மாதிரி நம்ம தோன்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதா காரணமா? அதுக்கு அவர் சொன்ன மாதிரி இது ஒரு ஜென்மமான யாத்திரை. அப்போ அந்த காலகட்டத்துக்கு யார் வரணுமோ அவர்கள் வருவாங்க. ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்பவும் ராமானுஜர் இருக்கிறாரு, நாம் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். பல இடத்துல இருக்கிறாங்க. நமக்கு ராமானுஜர்னால் அவர் அதே மேக்கப்பில் தான் வரணும். எப்படி அப்போ வந்த மாதிரியே வந்தால் தான், நம்ம சாமியே வந்தால் கூட கிரீடம் வேலு இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வந்தால் தான் வருவோமே ஒழிய, அவர் ஒரு சஃபாரி சூட்டில் வந்துட்டான்னு வச்சுங்க, ஒருவேளை சிவபெருமான் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம மைண்டு எப்படி உண்டாகி போச்சுன்னா, அது மாதிரி இருந்தால் தான் ஒத்துக்குவேன், இது மாதிரி தான் இருந்தால் ஒத்துக்குவேன். இப்போவும் எவ்வளவோ மகான்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம அகங்காரத்தை விடுறதுக்கு நம்ம தைரியமும் அந்த பக்குவமும் அடைஞ்சுட்டா கண்டிப்பாக வருவாங்க. ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு நல்ல குருவை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது, நம்ம நல்ல சிஷ்யனாக இருக்கிறதா முடிவு பண்ணிட்டா அடுத்த கணமே ஒரு நல்ல குரு நமக்கு கிடைப்பார். ஸோ முதல்ல பக்குவப்படுத்த வேண்டியது நம்ம நல்ல சிஷ்யனாக இருக்க தயாராகிட்டால் நமக்கு ஒரு நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பார். அதனால் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்பவும் இருக்கிறாங்க பல இடத்துல, நாம் நம்மளை கொடுக்கறதுக்கு தயாராக. நான் டாக்டர் வீரபாகு, அவரோட டாக்டர் ஃப்ரெண்டு. இப்போ ஈகோலே நல்ல ஈகோ கெட்ட ஈகோன்னு இருக்கா? இப்போ நான் வந்து நல்ல சர்ஜனாக இருக்கணும், நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? அந்த அந்த எக்ஸலன்ஸ் நான் அடையணும்னு அந்த நான் இருந்தால் தானே அதை நல்லா பண்ண முடியும். இப்போ நான்கிற தாட் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிம்பா. இப்போ நான் ஒரு தாட்டே இல்லைன்னா வி பிகம் நத்திங் இல்லையா, அப்படி இருக்கிறது தாங்க முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு அழகான கதை உண்டு. ஒருத்தர் பூனை வளர்த்தாரு. இந்த பூனைக்கு என்ன பேர் வைக்கணும்னு போய் குரு கிட்ட கேட்டார். அந்த குரு இதுக்கு ஈகோன்னு பேர் வைனார். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு இவருக்கு புரியல. இந்த பூனையும் ஈகோவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டியாக இருக்கும்போது ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, நல்லா இருக்கும். வளர வளர பிராணனை வாங்கும். அதுக்காக பூனைக்கு ஈகோன்னு பேர் வைனார். இவர் வச்சார். ஒரு 6 மாதம் ஆச்சு, பூனை அது வேலையை காட்ட ஆரம்பிச்சது. இம்சை தாங்க முடியல, அது தூங்க முடியல. குருக்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னார், இதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுனே, இந்த பையில் பிடிச்சி இந்த கொண்டு போய் விட்டு வந்து. இவர் பையில் பிடிச்சி அந்த பூனையை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சரவண பவனில் காஃபி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் இவருக்கு முன்னாடி அது வந்து உட்காந்துருக்கு. அது முக்கியம் இல்லை, அது கேட்டுச்சு ஏன் லேட்டுங்குது. இவரை பார்த்து ஏன் லேட்டு அப்படி. இவர் என்ன பிரச்சனையாக போச்சுன்ட்டு ஓய்ஞ்சு போட்டு விட்டுட்டு இருக்கட்டும் இருந்து. ஈகோ நம்ம விட்டுடுறோம், இருக்கட்டும் விட்டு. ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னும் அவஸ்தை ஜாஸ்தியாச்சு. மறுபடியும் குருக்கிட்ட போய் கேட்டார். அடப்படா இங்கேயே வச்சுருந்தா கொஞ்சம் தள்ளி போய் எங்கேயா விட்டுவார். இவர் செங்கல்பட்டு தாண்டி கொண்டு போய் அந்த பூனையை விட்டுட்டு பஸ்ஸு ஏறி ரயிலெலாம் ஏறி வீட்டுக்கு வந்தால் வந்து உட்காந்துருக்கு. பூனை எங்கே விட்டாலும் வந்துடும், வந்து உட்காந்துக்குச்சு. என்னடா இது பெரிய அவசியம் இருக்குது அப்படின்னு. மறுபடியும் குருக்கிட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு போனோன்னு அவர் சொன்னார், உனக்கு அறிவே இல்லைப்பா, ஊருக்குள்ளே விட்டால் எப்படி வந்துடும், காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடு. இவர் உடனே பிளான் பண்ணி அதை மூட்டை கிட்ட கட்டி இங்கேருந்து போய் காட்டில் கொண்டு போய் காட்டில் அவுத்து விட்டார். நல்ல நடுக்காட்டுக்கு போய் அவுத்து விட்டார். இப்போ இவருக்கு ஒரு ப்ராப்ளம், வரத்துக்கு இவருக்கு வழி தெரியல. இப்போ இந்த காட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு இவருக்கு வழி தெரியல. பூனையை பரிதாபமாக பார்த்தார். இப்போ அதுக்கு வழிகாட்டினா பரவாயில்லையேன்னு பூனையை பரிதாபமாக பார்த்தார். பூனை சொல்லிச்சு, ஃபாலோ மீ, ஃபாலோ அப்படி. இப்போ பூனையே பிடிச்சிக்கிட்டு கொடுக்கணும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார். இதுதான் ஈகோ. நல்ல ஈகோவான்னு கேட்டிங்க இல்லையா, நான் யாருங்கிற ஐடென்டிட்டியை விட்டுட்டா பைத்தியம் முடிச்சு போயிடும். அதனால்தான் பைத்தியங்கிற எல்லைக்கு பிச்சேற்றின்னு மாணிக்கவாசகர் போடுவார். அது என்ன பைத்தியம் சார்? நான் ஒரு பேரோ ஆண்கிற அடையாளமோ சரீர பிரஜையோ இல்லாமல் போயிட்டா எப்படி சார் உயிர் வாழ்வது? ஸோ ஈகோவை ஒரு லெவல் வரைக்கும் கண்டிப்பாக விட முடியாது ஆச்சுங்களா. அது இல்லாமல் நம்மளால் ப்ளே பண்ணவே முடியாது லைஃப்பில். இன்னாருக்கு ஒய்ஃபு, இன்னாருக்கு ஹஸ்பண்டு, இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு மகன், இன்னும் டாக்டர், இன்னும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, சொசைட்டிக்கு இருந்தால் நான் இந்தியன் பாஸ்போர்ட், இதெல்லாம் விட முடியாது. ஆனால் ஒரு எல்லைக்கு அப்புறம் கண்டுபிடிப்போம் என்ன இதிலெல்லாம் ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்ல பாருங்கள், யாரோ சொன்னதால் நம்ம அந்த முடிவுக்கு வரக்கூடாது. நாமளாக அந்த முடிவுக்கு என்றைக்கு வர்றோமோ அன்றைக்கி அந்த முடிவுக்கு வரும்.
இது ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி அந்த ஈகோவை விட்டால் ஒழிய முக்தி அடைவது என்பது சாத்தியம் கிடையாது. ஸோ முக்திக்கு கண்டிப்பாக இந்த ஈகோ இல்லாமல், இந்த ஈகோ காலியானால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும். நீங்கள் உலகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஈகோவோட பண்ணலாம். ஆனால் இப்போ அதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் நல்ல காரியம் பண்ணுறேனே ஈகோவை வச்சு அப்படின்னா அதுக்கு புண்ணியமாக வரும். நீங்கள் ஈகோவை வச்சு தப்பான காரியம் பண்ணிங்கன்னா அது பாவமாக வரும். இது ரெண்டுலேருந்து விடுதலை அடையவே முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க நம்ம சாஸ்திரத்துலன்னு கேட்டால், பாவம் எப்படி ஒரு இரும்பு விலங்கோ அப்படித்தான் புண்ணியம் ஒரு வகையான பொன் விலங்குன்னா. எங்கள் விலங்கு போடுறது தங்கத்தில் போட்டா என்ன, இரும்பில் போட்டா என்னங்க? புண்ணியம் ஒரு வகையான இரும்பு பொன் விலங்காக மாறும். அதனால தான் திருவள்ளுவர் எழுதுறாரு பாருங்க, எவ்வளோ நுட்பமாக எழுதுறாரு பாருங்க. இருள் சேர் இருவினையும் சேரா. இருவினைனா பாவ புண்ணியம், நல்வினை தீவினை ரெண்டுமே என நரகத்துக்கு தள்ளுங்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா, பொருள் சேர் இறைவன் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு. ஸோ நீங்கள் பாவத்தை விடுற மாதிரி புண்ணியத்தையும் விடணும். நான் நல்லது செய்கிறேன்ற தாட்டையும் விட்டாதான் முக்திக்கு போக முடியும். பூமியில் இருக்கிறதா இருந்தால் புண்ணியம் செய்யலாம். புண்ணியம் பண்ணால் நமக்கு அதுக்குரிய வாழ்க்கை, வீடு, காரு, மனைவி, மக்கள், இதெல்லாம் தகுந்த வாழ்க்கை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த 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 செயின்லேருந்து விடுதலை அடைய முடியாது. ஸோ டோட்டலாக விடுதலை அடையணும்னா நான் இல்லாமல் தான் இருக்கணும். இல்லை நம்ம நல்ல காரியம் பண்ணி கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு பொன்விலங்கோட அலையலாம்னா அலையலாம். இந்த சாப்பாடு மெனு என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது சார் வந்து எல்லாரோட மைண்ட் வாய்ஸை ரீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அவங்க இவ்வளோ சீரியஸாக கேட்குறதுங்கிறது வந்து சாதாரண இல்லை. ஒரு இது மாதிரி ஒரு ஹாலில் ஒரு ஸ்பிரிச்சுவலான நல்ல விஷயத்தை இவ்வளவு தூரம் பேசுவது என்பதே கஷ்டம். அதை பொறுமையாக கேட்பது என்பது அதை விட கஷ்டம். ஸோ உங்கள் அனைவருக்கும் நான் மனப்பூர்வமான என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வேகாக ஒரு அப்ட்ராக்டாக போகிற விஷயத்தை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கேட்க முடியும்? அது என்னவோ நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி என்ன தான் கீழே கொண்டு வந்து நிறுத்தினா கூட அது ரொம்ப நான் என்பதை காலி செய்தல், எம்டினஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான தாட். அதை இவ்வளோ தூரம் பேச விட்டதே பெரிய விஷயம். பல ஊர்களில் முதலையே முடிக்க வச்சுருப்பாங்க. ஏதோ நீங்கள் பெருந்தன்மையாக ஒரு 1.5 மணி நேரம் என்னை விட்டீங்களே, அதுவே நான் செய்திருக்கிற புண்ணியம். உண்மையில ரொம்ப அருமையாக கேட்டீங்க. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ.